ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தேர்ட் சாப்டர்ல வந்து நம்ம ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் தான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அப்புறமா ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன்ங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு நம்பர் அதை வந்து சம் பவருக்கு ரைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக நம்ம நார்மலாக எப்படி பண்ணுவோம், n இன்ட்டு n இன்ட்டு n இன்ட்டு n பண்ணுவோம்ல. இப்போ சப்போஸ் உங்கள் பவர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, பவர் 100 அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா வர ரிசல்ட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும், உங்கள் கால்குலேட்டரில் நிற்காது. ஓகே, நம்ம யூஸ்வலாக என்ன கால்குலேட் பண்ணுவோம்னா இந்த டேரக்ட் வேல்யூ கால்குலேட் பண்ண மாட்டோம், அதுக்கு மாட் கால்குலேட் பண்ணுவோம், மாட் சம் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நம்ம நார்மலாக பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா இந்த பவர் கால்குலேட் பண்ணிட்டு கால்குலேட்டரில் மாட் பண்ணி இதெல்லாம் மாட் பண்ணுவோம். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ பவர் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மாட் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ வந்து மெமரியில் ஃபிட் ஆகாது. அப்போது அது மெமரியில் ஃபிட் ஆகுதுன்னா ஆப்வியஸாக நம்ம மாட் பண்ணுறப்பவும் கரெக்டாக வராது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு மெயின் ரீசன் இந்த ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபார் மாடுலஸ் பண்ணுறதுக்கு. இதில் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போது 5 பவர் 20 5 பவர் இட்ஸ் 13 எடுத்துக்கிறேன். 5 பவர் 13 இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்போனண்ட்டை வந்து நம்ம 2ஓட பவர்ஸ் எழுதிப்போம், பைனரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. பைனரி தெரியுங்களா, 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, அதாவது 1, 2, 4, 8, அதே மாதிரி 2 பவர் 4, 16 இது போயிட்டு இருக்கும் கரெக்டாக. இப்போ ஒரு நம்பரோட பைனரி ரெப்ரசன்டேஷன் எப்படி எழுதுனாங்கன்னா 2 பவர்ஸில் எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்குதோ அது நீங்கள் எழுதிங்கன்னா தான் உங்களுக்கு பைனரியாக வரும். எக்ஸாம்பிள் 13 வந்து 8 + 4 + 1 13 வந்துச்சா, மிச்ச பக்கம் 0 போட்டுருவாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற லீடிங் விட்டுருங்க, நம்மளுக்கு இங்கே 4 பைட்ஸ் போதும், 4 பிட்ஸ் போதும். அப்போது இதான் பைனரி ரெப்ரசன்டேஷன் கரெக்டாக உங்களுக்கு. அப்போ நீங்கள் பைனரி ரெப்ரசன்டேஷன் எழுதுறப்போ 13 வந்து 1101 எழுதலாம். இப்போ நம்ம எந்த இதெல்லாம் சம் பண்ணியிருக்கோம், 13 வந்து 8 + 4 + 1 இதை சம் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் நார்மலாக 5 13 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இது ஒரு டிவைட் அண்ட் கான்கர் மெத்தட் மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு அதே மாதிரி இது ஞாபகம் இருக்குல்ல, இப்போ 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணுறோம், a மல்டிப்ளை பை b mod k. இது எப்படி எழுதலாம், a mod k இன்ட்டு b mod k ஹோல் mod k எழுதலாம். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது தனித்தனியாக மாட் எடுத்துட்டு அப்புறமா மல்டிப்ளை பண்ணுறது சேம் தான். அதே மாதிரி ஒரு நம்பரை a பவர் n பண்ணுறீங்கன்னா a பவர் n பவர் k பண்ணுறீங்க மாட் m இருக்குது அப்படின்னா இது நீங்கள் இப்படி எழுதலாம். ஃபஸ்ட்டு a பவர் n-க்கு நீங்கள் மாட் பண்ணிவிட்டு அது கிடைக்கிற ரிசல்ட்டுக்கு நீங்கள் பவர் k போட்டு அதுக்கு நீங்கள் மாட் எடுத்திங்கன்னா வர ரிசல்ட்டும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 ஃபேக்ட் யூஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் 5 பவர் 1 கண்டுபிடிச்சிக்கலாம், 5 பவர் 2 கண்டுபிடிக்கலாம், 5 பவர் 4 கண்டுபிடிக்கலாம், 5 பவர் 8 கண்டுபிடிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5 பவர் இந்த 2ஓட பவர்ஸ் பைனரியில் எழுதுறப்போ 2 பவர்ஸ் என்ன வந்துச்சோ அந்த வேல்யூவில் கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி இருக்குன்னா பவர்ஸ் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பவர்ஸோட வேல்யூவில் கண்டுபிடிக்க போகிறோம். 5 பவர் 1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5 கரெக்டாக. இப்போது ஒவ்வொரு டைமும் நீங்கள் கண்டுபிடிக்கிறப்போ கிடைக்கிற ரிசல்ட்டை மாட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது நம்ம கொஷின் வந்து 5 பவர் 13 mod 7 வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன் நம்ம மாட் பண்ணுறோம்னா நான் சொன்னது அதே ரீசன் தான். இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கப்போ உங்களுக்கு என்ன ஆக போகுது, மாட் பண்ணாமே கடைசியில் மாட் பண்ணலாம் இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் வேல்யூ வந்து மெமரி எக்ஸீட் ஆகலாம் லிமிட். பட் நம்ம
ரிசல்ட் கடைசியில் எப்படி மாட் பண்ண போகிறோம்னால நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே மாட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து எக்ஸிட் ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே 7க்குள்ளேயே ஏதாவது வேல்யூ வந்துருக்கும். அட் எண்ட் ஆஃப் த டே இந்த ஃபார்முலா இருக்குல்ல a பவர் m, இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பவருக்கு மாட் பண்ணிட்டு அதுக்கு மறுபடியும் பவர் எடுத்து போட்டிங்கன்னா கரெக்ட் ரிசல்ட்டு சேமாக தான் வரும். ஓகேவா? இல்லைன்னா இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா இதுவும் ஞாபகம். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் இது பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒட்டுக்கா பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு டைமும் தனித்தனியாக பண்ணுறதுக்கு நம்ம மாடு எடுத்து கடைசியில் ஒரு ஹோல் மாடு எடுத்துக்கலாம். எசென்ஷியலாக என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா நம்ம 5 பவர் 13 வந்து எப்படி எழுதலாம், 5 பவர் 13 8 + 4 + 1 எழுதலாம். அப்போ இது என்ன ஆகும், 5 பவர் 8 + 4 + 1 5 பவர் 8 இன்ட்டு 5 பவர் 4 இன்ட்டு 5 பவர் 1 எழுதலாம். இப்போது 5 பவர் 13 mod 7 கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு mod 7 கண்டுபிடிப்போம். நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க, 5 பவர் 8 mod இந்த ரிசல்ட் இன்ட்டு இந்த ரிசல்ட் இன்ட்டு இந்த ரிசல்ட் அதுக்கு mod 7 கண்டுபிடிப்பீங்களா? இதுக்கு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒவ்வொரு ரிசல்ட்டும் பெருசாக இருக்கலாம் கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு mod 7 இதுக்கு mod 7 இதுக்கு mod 7 அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஹோல் mod 7 எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி சரியா புரியுதுங்களா? இப்போது இது ஆக்சுவலாக அதே ரிசல்ட் வரும். 5 பவர் 2ங்கிறது என்ன, ஏற்கனவே உங்களுக்கு 5 பவர் 1ஓட ரிசல்ட் தெரியும் கரெக்டாக. ஸோ 5 பவர் 1ஓட ரிசல்ட்டே 5 பவர் 1ஓட ரிசல்ட்டை நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் அதான் 5 பவர் 2 கரெக்டாக. ஸோ அதை ஸ்கொயர் பண்ண போகிறீங்க, அது வந்து 25 வரும் கரெக்டாக. 25 mod 7 என்ன, 25 mod 7 வந்து 4. அப்போது 5 ஸ்கொயரோட இந்த மாட் பண்ணுற போகிற ரிசல்ட் 4. 5 பவர் 4ங்கிறது 5 பவர் 4ங்கிறது 5 ஸ்கொயரோட ஸ்கொயர் கரெக்டாக mod 7. நம்மளுக்கு ஏற்கனவே 5 ஸ்கொயரோட வேல்யூ mod 7 வந்து நமக்கு 4ன்னு தெரியும் கரெக்டாக. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது இதை நீங்கள் இப்படி நினச்சிக்கோங்க, 5 பவர் 2 mod 7 பவர் 2 mod 7. நம்மளுக்கு இந்த 5 பவர் 2 mod 7 ரிசல்ட் ஏற்கனவே தெரியுமில்ல 4ன்னு. ஸோ நினைக்கலாம் 4 பவர் 2 mod 7 எழுதிக்கலாம். இப்போ 4 ஸ்கொயர் வந்து 16 mod 7 என்னது, 16 mod 7 வந்து 2 கரெக்டாக. அப்போ அங்கே போட்டோம். அதே மாதிரி 5 பவர் 8 எழுதலாம், 5 பவர் 4 அதோட ஸ்கொயர் எழுதலாம், mod 7 போடுங்க. 5 பவர் 4 என்னன்னு நமக்கு தெரிஞ்சு அதோட உள்ள mod 7 இருந்தீங்கன்னா 5 பவர் 4 mod 7 வந்து இங்கே கண்டுபிடிச்சிக்கோம். 5 பவர் இங்கெல்லாம் mod 7 வரும் ஓகேவா. 5 பவர் 4 mod 7 வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கோம், 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 2 ஸ்கொயர் இதோட mod 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துச்சு, 2 ஸ்கொயர் 4 4 mod 7 4 ரைட்டா. அப்போது நமக்கு என்ன கிடச்சிச்சு, 5 பவர் 1 5 ஸ்கொயர் 5 பவர் 4 5 பவர் 8 எல்லாத்துக்கும் mod 7 வந்து நமக்கு கிடச்சிச்சு. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 5 பவர் 13 கண்டுபிடிக்க போகிறோம் கரெக்டாக. இப்போ 5 பவர் 13 நம்ம எப்படி எழுதியிருந்தோம், 5 பவர் 8 இன்ட்டு 5 பவர் 4 இன்ட்டு 5 பவர் 1. இப்போ எல்லாத்துக்கும் mod 7 எடுக்கணும். இப்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 5 பவர் 1 கிடச்சிச்சு, 5 பவர் 4ம் கிடச்சிச்சு, 5 பவர் 8ம் கிடச்சிச்சு. இதை நான் மறுபடியும் என்ன சொன்னேன், இதுக்கு இதுக்கு ஈக்குவலன்ட் இருந்தது 5 பவர் 8 இதுக்கு mod 7 இன்ட்டு 5 பவர் 4 இதுக்கு mod 7 இன்ட்டு 5 பவர் 1 mod 7 ஹோல் mod 7. இந்த ரெண்டும் சேம் ரிசல்ட் தான் நமக்கு கொடுக்கும் கரெக்டாக. அப்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 5 பவர் 1 mod 7 கிடச்சிச்சு, 5 பவர் 4 mod 7 கிடச்சிச்சு, 5 பவர் 8 mod 7 கிடச்சிச்சு. அதான் இங்கே இருக்க வேல்யூஸ் 5 2 and 4. இப்போது 5 பவர் 13 நீங்கள் எப்படி எழுதலாம், வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 5 பவர் 8 mod 7 வந்து 4, 5 பவர் 4 mod 7 வந்து 2, 5 பவர் 1 mod 7 வந்து 5. இதுக்கு mod 7 எடுங்க, 20 22 சார் 40 40 mod 7 வந்து 5 கரெக்டாக.
ஸோ இதுதான் உங்கள் ஆன்சர். 5^13 mod 7ஓட ஆன்சர் வந்து இது 5. இப்போ நம்ம எசென்ஷியலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பெரிய மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு மாட் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஸ்டெப்ஸையும் கம்மி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த மல்டிப்ளை பண்ணுற ஆன்சர் வந்து மெமரியை தாண்டி போகாமையும் பார்த்துருக்கோம். மல்டிப்ளை பண்ணுற ஸ்டெப்ஸ் எப்படி கம்மி பண்ணணும்னா, நம்ம எல்லா வேல்யூவையும் 5^13 13 டைம்ஸ் 5 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கிளவராக என்ன பண்ணியிருக்கோம், 2 பவர்ஸ் எடுத்துட்டோம். 5^13 வந்து இந்த பவரில் இருக்க 13 இருக்குல்ல, அந்த 13 வந்து 2 பவரில் எழுதிட்டோம். 2 பவரில் என்னென்ன வேல்யூஸ் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு 13 வந்து பார்த்தோம். 2 பவர் நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 2 பவர் நீங்கள் எழுதிங்கன்னா 1, 2, 4, 8 வரும். கரெக்டாக 2 பவர்ஸில் போட சம்மாக ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா 13 வந்து 8, 4, 1 ரெப்ரசென்ட் பண்ணலாம். 8 + 4 + 1. இப்போ நம்ம இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், இது 5 பவர் வரும். அப்போது நம்ம இந்த 5^8 × 5^4 × 5^1 எழுதலாம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், 5^8ஓட வேல்யூ வேணும், 5^4, 5^1ஓட வேல்யூ வேணும். 5 பவர் இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 5^1 கண்டுபிடிச்சிக்கலாம். 5² ஈஸியாக 5^1 ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். 5^4 நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம், 5² ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். 5^8 அதே மாதிரி 5^4 ஸ்கொயர் பண்ணி கிடச்சிடும். இதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா, பவரை வந்து 2ஓட பவர்ஸோட சம்மா எழுதணும். எக்ஸ்போனன்ட்ல இருக்க வேல்யூவை 2ஓட பவர்ஸோட சம்மா எழுதிட்டு நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் அந்த பேஸ் பவர் ஒவ்வொரு 2ஓட பவரையும் எல்லாத்தையுமே போட்டோம். நமக்கு தேவையானது 8, 4, 1 தான். ஆனால் அந்த 8, 4, 1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2ஓட எல்லா பவர்ஸுமே நம்மளுக்கு வேணும். ஓகே, ஸோ கண்டுபிடிச்சா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம இது வந்து நம்பர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸை கம்மி பண்ணும். ஏன்னா நான் 13 மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து எவ்வளோ மல்டிப்ளிகேஷன் பண்ணுற, 4 மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணியிருக்கேன். ரைட்டா? அதே மாதிரி எப்படி மெமரியை நம்ம கம்மி பண்ணுறோம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நீ பவர் பண்ணதை அந்த மாட் அப்போவே உடனே எடுத்துடுற. அதனால உங்களுக்கு வர வேல்யூ எப்பவுமே லிமிட்டடாக இருக்கும், ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச்குள்ள தான் இருக்கும். கடைசியில் என்ன பண்ணுற, உனக்கு தேவையான எக்ஸ்ட்ரா மல்டிப்ளிகேஷன், அதாவது இதோட 3 ரிசல்ட் கிடச்சிச்சு, அந்த 3 ரிசல்ட்டையும் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணிட்டு கடைசி ஒரு டைம் மாட் பண்ணிட்டு. ஓகேவா? புரிஞ்சுல, இதுதான் ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? டவுட் இருக்கா ஏதாச்சும்? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்னா RSA அல்காரிதம், ஃபர்ஸ்ட் ஏசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன். இப்போ சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் தெரியும். சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷனில் வந்து சென்டர் இருப்பாங்க, ரிசீவர் இருப்பாங்க. சென்டருக்கும் ரிசீவருக்கும் காமனாக ஒரு கீ இருக்கும். இப்போ சென்டர் வந்து ஒரு பர்டிகுலர் மெசேஜை சென்ட் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. இந்த கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணி என்கிரிப்டட் மெசேஜ் வரும். இந்த என்கிரிப்டட் மெசேஜை வந்து சென்ட் பண்ணி இந்த என்கிரிப்டட் மெசேஜை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அதே கீயை வச்சு மறுபடியும் அதே காமன் கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணி மறுபடியும் அந்த மெசேஜை வந்து ரிசீவர் எடுத்துப்பான். இதுதான் சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன். ஏன்னா ரெண்டு பக்கமுமே ரெண்டு சைடாக பாருங்க, ரெண்டு பக்கமுமே சேம் கீ யூஸ் பண்ணுறாங்க. சிமெட்ரிக் கீ ஒரு மிரர் மாதிரி வச்சுட்டு ரெண்டு பக்கமும் சேமாக இருக்காங்க சிமெட்ரிக். இப்போ ஏசிமெட்ரிக் கீனா என்னென்னா, இல்லைன்னா பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, சென்டர் ரிசீவர் சென்டர் ரெண்டு பேர்கிட்டையுமே ஒரு ப்ரைவேட் கீ இருக்கும். ஸோ ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு ப்ரைவேட் கீ இருக்கும். ப்ரைவேட் கீ ஆஃப் சென்டர் கிட்ட சென்டரோட ப்ரைவேட் கீ இருக்கும், ரிசீவர் கிட்ட ரிசீவரோட ப்ரைவேட் கீ இருக்கும். அதாவது இது ஏன் ப்ரைவேட்னு சொல்கிறேன்னா, என்னோட ப்ரைவேட் கீ என்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி பப்ளிக் கீங்கிறது, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என்னோட ப்ரைவேட் கீயும் கிரியேட் பண்ணிப்பேன், அதே மாதிரி எனக்குன்னு ஒரு பப்ளிக் கீயும் கிரியேட் பண்ணிப்பேன்.
இப்போ இந்த பப்ளிக் கீ வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்கலாம். நான் என்ன பண்ணிப்பேன், பப்ளிக் கீ ஷேர் பண்ணிப்பேன். சென்டர் கிட்டேயும் என்னோட ரிசீவரோட பப்ளிக் கீ இருக்கும், ரிசீவர் கிட்டேயும் சென்டரோட பப்ளிக் கீ இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மெசேஜ் சென்ட் பண்ணுறப்போ எண்டோட ப்ரைவேட் கீ, ஓகேவா, மெசேஜை எண்டோட மெசேஜ் இருக்கும், மெசேஜை வந்து என்னோட சென்டரோட ப்ரைவேட் கீயால் என்கிரிப்ட் பண்ணிடுவோம். ஓகேவா, சென்டரோட ப்ரைவேட் கீயால் என்கிரிப்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணுவோம். இந்த மெசேஜ் என்ன பண்ணுவோம்னா ரிசீவரோட, இப்போ என்கிரிப்ட் ஆகி வந்துருக்குல்ல, இது வந்து ஈன்னு வச்சுக்கலாம், இந்த இதை வந்து ரிசீவரோட பப்ளிக் கீ, ஓகேவா, ஆமாம், ரிசீவரோட பப்ளிக் கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணும். கரெக்டாக சொல்கிறான், ஒரு நிமிஷம். சரி, சென்டரோட ப்ரைவேட் கீ வச்சு தான் பண்ணீங்க, அப்போ சென்டரோட பப்ளிக் கீ வச்சு தான் டீக்ரிப்ட் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி இப்போ டீக்ரிப்ட் பண்ணால் உங்களுக்கு மறுபடியும் மெசேஜ் கிடச்சிடும். உனக்கு என்ன கிடச்சுன்னா மெசேஜ் கிடச்சிடும். எந்த ப்ரைவேட் கீ வச்சு நீ மெசேஜ் என்கிரிப்ட் பண்ணுறியோ அதே ப்ரைவேட் கீ வச்சு தான் நீ பப்ளிக் கீ வச்சு தான் நீ டீக்ரிப்ட் பண்ணுவ. அதே மாதிரி ரிசீவர் இப்போ இங்கேருந்து இப்படி போகுதுன்னா இவன் வந்து இவனோட ப்ரைவேட் கீயை வச்சு பண்ணுவான், இங்கே வந்து இவனோட பப்ளிக் கீயை வச்சு பண்ணிக்கலாம். இதோட ஆப்போசிட்டும் பண்ண முடியும் நம்மளால. என்ன மாதிரினா சென்டர் வந்து மெசேஜை யூசரோட பப்ளிக் கீ, ரிசீவரோட பப்ளிக் கீ இருக்குல்ல, அதை வச்சு என்கிரிப்ட் பண்ணிட்டு அனுப்பலாம். ஓகேவா, ரிசீவர் வந்து அவனோட இப்போ என்கிரிப்ட் ஆகிருக்கும் மெசேஜ் அவனோட ப்ரைவேட் கீ, ரிசீவரோட ப்ரைவேட் கீ வச்சு டீக்ரிப்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைப்பில் பண்ணலாம். ஒன்று வந்து உங்கள் மெசேஜை வந்து உங்கள் மெசேஜை என் மெசேஜ் நான் என் ப்ரைவேட் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணியிருப்பேன். ரிசீவர் எப்படி டீக்ரிப்ட் பண்ணுவான், சென்டரோட ப்ரைவேட் கீ வச்சு தான் என்கிரிப்ட் பண்ணியிருப்பேன். அப்போ சென்டரோட பப்ளிக் கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணிப்பேன். இது ஒரு டைப். அப்படி இல்லைன்னா மெசேஜை ரிசீவரோட பப்ளிக் கீ, ஏன்னா சென்டர் கிட்ட என்ன இருக்கும், சென்டர் கிட்ட ரிசீவரோட பப்ளிக் கீ தான் இருக்கும், ரிசீவரோட பப்ளிக் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணிக்கலாம். ரிசீவர் என்ன பண்ணிப்பாங்கன்னா ரிசீவரோட பப்ளிக் கீ வச்சு என்கிரிப்ட் பண்ணிக்கலாம், ரிசீவரோட ப்ரைவேட் கீ வச்சு டீக்ரிப்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த 2 பார்ட்ல பண்றோம். இப்போ என்ன முக்கியமான விஷயம்னா என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷனுக்கு ரெண்டுக்குமே சேம் கீ யூஸ் பண்ண போக முடியாது. 2 டிஃப்ரெண்ட் கீஸ் யூஸ் பண்றோம். ஒரு பக்கம் ப்ரைவேட் கீ யூஸ் பண்றோம், ஒரு பக்கம் பப்ளிக் கீ யூஸ் பண்றோம். அதனால தான் இதுக்கு பேரு ஏசிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு பேர். சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RSA வந்து பார்க்கணும். இப்போ RSA அல்காரிதம் வந்து பேர் கொஞ்சம் கேவலமாக இருக்கும். ரிவர்ஸ் ஷமீர் ஆல்டர்மேன் ஒருத்தர் அவர் தான் பண்ணாரு. இது வந்து ஒரு ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அல்காரிதம். இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 பிரைம் நம்பர் இருக்கும். ஓகே, P Qன்னு சொல்லி 2 பிரைம் நம்பர் இருக்கும். இந்த 2 பிரைம் நம்பரை வச்சு ஒரு 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு என்ன கிடைச்சிடும், Nன்னு ஒரு நம்பர் நான் எடுத்துப்பேன். இந்த நம்பரை வச்சு தான் நம்ம மெயினான டாஸ்கே பண்ண போறோம். இந்த நம்பரை வச்சு தான் நம்ம நீங்க எப்பவுமே கிரிப்டோகிராஃபில மாட் பண்ணும், கரெக்டா? ஸோ இந்த எண்ணை வச்சு தான் நம்ம மாடுலர் அரித்மெட்டிக் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஓகேவா? ஞாபகம் ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா என்கிரிப்ஷன் பண்றதுக்கு என்கிரிப்ஷன் கீ வந்து ஈன்னு சொல்லுவோம்.
இந்த ஈங்கிற என்கிரிப்ஷன் கீயை எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆய்லர்ஸ் டாலரன்ஸ் ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்கா? ஆய்லர்ஸ் டாலரன்ஸ் ஃபங்க்ஷன்ங்கிறது என்னன்னா, இது எதை கால்குலேட் பண்ணுன்னா, நம்பர் ஆஃப் ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to n இன்க்ளூசிவ். இதை கால்குலேட் பண்ணுறது தான் ஆய்லர்ஸ் டாலரன்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலா இருக்கு. நீங்க ஒவ்வொரு டைமும் உட்காந்து எத்தனை 1ல இருந்து n வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் வந்து nக்கு ரிலேட்டிவா பிரைமா இருக்குன்னு எண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, n இன்டூ 1 மைனஸ், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 15ஓட ஆய்லர்ஸ் டாலரன்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். 15 ஃபர்ஸ்ட் வந்து பிரைம் நம்பர்ஸோட பிரைம் ஃபேக்டர்ஸ் எழுதிக்கோங்க. 15ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் என்ன? 5 அப்புறம் 3. இந்த ரெண்டு மட்டும்தான் 15ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த 15ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணுங்க, 1 மைனஸ் 1 பை ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டர் இன்டூ 1 மைனஸ் அடுத்த பிரைம் ஃபேக்டர். இதே மாதிரி எத்தனை பிரைம் ஃபேக்டர் இருக்கோ மல்டிபிள் பண்ணிட்டே போவோம். இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? இப்படி கிடைக்கிற வேல்யூ இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 15 தான் n. 15 இன்டூ 1 மைனஸ் 1 பை 5 இன்டூ 1 மைனஸ் 1 பை 3. அப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன வருது? 15 இன்டூ 4 by 5 into 2 by 3. 4 2 சார் 20 கேன்சல் ஆகும். 4 2 சார் என்ன? 8. ஸோ 5 ஆஃப் 15 வந்து 8. அதாவது ஆய்லர்ஸ் டாலரன்ஸ் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 8. ஓகேவா? இப்போ 5 ஆஃப் n கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 5 ஆஃப் n ஈஸி. ஏன் ஈஸின்னு சொல்றேன்னா, ஏற்கனவே நீங்க 2 பிரைம் நம்பர் மல்டிபிள் பண்ணி தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, கரெக்டா? ஸோ 5 ஆஃப் n இந்த பர்டிகுலர் கேஸில் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, n இன்டூ 1 மைனஸ் 1 பை பி இன்டூ 1 மைனஸ் 1 பை கியூ. அவ்வளோதான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் பிஎன் கியூ உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு 2 பிரைம் ஃபேக்டர் தான் வரும். ஓகேவா? இப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஈயை எப்படி சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 5 ஆஃப் nக்கு ரிலேட்டிவ்லி பிரைமாக சூஸ் பண்ணியிருப்பாங்க. ரிலேட்டிவ்லி பிரைம் சொல்கிறேன். ரிலேட்டிவ்லி பிரைம் என்னன்னா, இப்போ ஏ கமா பி இந்த ரெண்டு நம்பர்ஸ் ரிலேட்டிவ்லி பிரைம் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஏக்கும் பிக்கும் காமன் ஃபேக்டர் வந்து 1. அதுதான் ஜிசிடியாக இருந்துச்சுன்னா அப்போ தான் ரிலேட்டிவ்லி பிரைம்னு சொல்லுவோம். சிம்பிள் சொல்லணும்னா ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி வந்து 1ஆக இருந்துச்சுன்னா அதுதான் என்னது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் ஏவையும் பியும் ரிலேட்டிவ்லி பிரைம் சொல்லுவோம். ஸோ இஏ எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜிசிடி ஆஃப் இயும் அப்புறம் 5 ஆஃப் என்னும் வந்து 1ஆக இருக்கணும், அந்த மாதிரி சூஸ் பண்ணுவோம். இதான் என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ண போவோம். டீக்ரிப்ஷனுக்கு சூஸ் பண்ண போறது வந்து டீக்ரிப்ஷன் கீ வந்து டின்னு சொல்லுவாங்க. டீக்ரிப்ஷன் கீ எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா, டீக்ரிப்ஷன் கீ டி வந்து ஈயோட இன்வர்ஸா இருக்கும் மாடர்ன் பண்றப்போ. இது எப்படி எழுதலாம்னா, இ இன்டூ டி வந்து கங்கரண்ட் டு 1 mod n. இது என்ன சொல்றது அப்படின்னா, எப்போ நீங்க ஒரு நம்பரை எதாவது மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 1 mod n வரும், அதோட இன்வர்ஸாக மல்டிபிள் பண்ணால் தான் 1 mod n வரும். ஸோ எசென்ஷியலாக டி வந்து ஈயோட இன்வர்ஸ். இதோட ஆப்போசிட்டு சொல்லலாம், இ வந்து டியோட இன்வர்ஸ். ஓகேவா? மாடர்ன் இன்வர்ஸ்னா 1/e கிடையாது. இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுங்களா? அதுக்கு என்ன எக்ஸ்டெண்டட் யூக்ளிடியன் அல்காரிதம் வச்சு இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இன்வெஸ்ட் இது வந்து மாடுலர் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுல? ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது பிக்யூ 2 பிரைம் லார்ஜ் பிரைம் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. n வந்து p இன்டூ கியூ. அதுக்கப்புறம் 5 ஆஃப் n இ அப்புறம் டி. ஓகேவா? இ இன்டூ டி வந்து கன்வர்ட் டு 1 mod n. இப்போ என்கிரிப்ஷனோட ஃபார்முலா என்னன்னா, நீங்க எந்த மெசேஜ் என்கிரிப்ட் பண்ண போறீங்களோ, என்கிரிப்ட் பண்ற மெசேஜ் சின்னு வச்சுக்கோங்க. எப்படி என்கிரிப்ஷன்
பர்ஃபார்ம் பண்ணுங்க. எந்த மெசேஜ் என்கிரிப்ட் பண்ண போறீங்களோ அந்த மெசேஜ் பவர் இ மாட் என். டீக்ரிப்ஷன் வந்து அப்படியே ஸோ மெசேஜை என்கிரிப்ட் பண்ணினா கிடைக்க போது சைஃபர் டெக்ஸ்ட் த சி. இப்போ இந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை டீக்ரிப்ட் பண்றதுக்கு சி பவர் டி டீக்ரிப்ஷன் கீ இருக்குல்ல, டி மாட் என். இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் உங்களுக்கு மறுபடியும் மெசேஜ் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இங்கே 2 டிஃப்ரெண்ட் கீஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு கீ இ, இன்னொரு கீ டி. ஸோ 2 டிஃப்ரெண்ட் கீ யூஸ் பண்ணுறதுனால என்கிரிப்ஷனுக்கும் டீக்ரிப்ஷனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஏசிமெட்ரிக். ஓகேவா? என்கிரிப்ஷனுக்கு எப்படி பண்ணுவோம்? பவரில் ரைஸ் பண்ணுவோம். மெசேஜை இ பவர் ரைஸ் பண்ணுவோம் என்கிரிப்ஷனுக்கு. டீக்ரிப்ஷனுக்கு நம்ம சைஃபர் டெக்ஸ்ட்டை டி பவர் ரைஸ் பண்ணுவோம். எப்பவுமே மாடர்ன் பண்ணுவோம். புரிஞ்சுது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருங்கன்னா பி வந்து 11 கொடுத்தாங்க, கியூ வந்து 13 கொடுத்துருக்காங்க, என்கிரிப்ஷனோட கீ வந்து 11 கொடுத்துட்டாங்க, மெசேஜ் வந்து 7 கொடுத்துட்டாங்க. மெசேஜ் வந்து 7 இதான. நீங்கள் இதுக்கு வந்து ஆர்எஸ்ஐ வச்சு என்கிரிப்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை? என் வேணும். என் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 11 into 13 தான் என். அப்போ 120 11 into 13 143 143 தான் என். ஓகே. இப்போ 5 ஆஃப் என் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் 5 ஆஃப் என் எப்படி கண்டுபிடிக்கலாம்? என் அதாவது 143 இன்டூ 1 minus 1 by என்னோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு கேட்கணும்னு தெரியும், ஏன்னா 2 ப்ரைம் நம்பர் மல்டிபிள் பண்ணி கிடச்சிருக்கு. இன்டூ 1 minus 1 by 13. இப்போ இது வந்து 143 இன்டூ 10 by 11, இது வந்து 12 by 13. இப்போ கண்டிப்பாக 11 into 13 தான் இன்டூ பண்ணுவோம்ல. 11 into 13 தான் 140. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். இது வந்து எனக்கு 120. இதுதான் ஆயிலர் ஃபங்க்ஷன். இப்போ இது கிடைச்சிச்சா? என்கிரிப்ஷன் வந்து சிம்பிள். என்கிரிப்ஷன் எப்படி பண்ணுவீங்க? நம்ம சைபர் டெக்ஸ்ட் கிடைக்கிறதுக்கு மெசேஜ் எம் பவர் இ. கரெக்டா? மெசேஜ் என்னது 7, பவர் இங்கிறது 7 power 11, மாட் என் என்கிறது என்னது 143. ஸோ 7 power 11 மாட் 143. 7 power 11 கேல்குலேட்டரில் ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியும்னா போட்டுருங்க. அப்படி இல்லைனா ஃபாஸ்ட் மல்டிபிளேஷன் சொல்லியிருந்தீங்கல்ல, ஃபாஸ்ட் மல்டிபிளேஷன் வச்சு கால்குலேட் பண்ணிடுங்க. கால்குலேட் பண்ணிட்டு இந்த மாடல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஆன்சர் வந்துச்சு. ஆன்சர் வந்து 106 வந்துச்சு. ஓகேவா? ஃபாஸ்ட் மல்டிபிளேஷன் எப்பவுமே யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களால் கால்குலேட்டரில் போட முடிஞ்சுன்னா டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சு போயிட்டே இருங்க. போட முடியலன்னா மட்டும் ஃபாஸ்ட் மல்டிபிளேஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் டீக்ரிப்ஷன் கேட்டிருக்காங்க. இதே கேஸ் உனக்கு சைஃபர் டெக்ஸ்ட் இது கொடுக்காம, ஓகேவா, இது கொடுக்காம சைஃபர் டெக்ஸ்ட் வந்து 106 கொடுத்து டீக்ரிப்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்? உனக்கு டி வேணும். டி வேணும்னா டி எப்படி கண்டுபிடிப்ப? ஒரு நிமிஷம். இங்க மாட் n இல்ல, மாட் 5 ஆஃப் n. ஓகேவா? டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இயும் டியும் மல்டிப்ளை பண்ணா 1 mod 5 of n வரும். which means that d வந்து e inverse of mod of 5 of n. அப்போ நம்ம கண்டிப்பாக 5 of n தேவை. இந்த மாதிரி பண்ணி 5 of n கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இ இன்வெர்ஸ் கண்டுபிடிப்பீங்க. இ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எக்ஸ்டெண்டட் யூக்ளிட் அல்காரிதம் இருக்கு. மறந்துச்சுன்னா ஒரு டைம் டக்குன்னு இந்த ஒரு சம் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இ வந்து 11, கரெக்டா? 5 of n வந்து 120. ஸோ நம்ம 11 இன்வர்ஸ் மாட் 1 கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் யூக்ளிட்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணோம்னா, எக்ஸ்டெண்டட் யூக்ளிட்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் யூக்ளிட்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணணும்.
நமக்கு என்ன வரும்? 120 ஈக்குவல் டு 11 இன்ட்டு 10 இன்ட்டு 11 ப்ளஸ் 10. மறுபடியும் இந்த 11 இங்கேயும் இந்த 10 இங்கேயும் வந்தீங்கன்னா 11 ஈக்குவல் டு 1 இன்ட்டு 10 ப்ளஸ் 1 வரும். மறுபடியும் அந்த பக்கம் வந்தீங்கன்னா 10 ஈக்குவல் டு 1 10 இன்ட்டு 1 ப்ளஸ் 0 வரும். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இந்த கடைசி ஈக்குவேஷன் மட்டும் விட்டுருங்க. மிச்சம் 2 ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு தேவை. இதில் இந்த ரிமைண்டர் பார்ட் இருக்குல்ல, ரிமைண்டர் மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மிச்சம் எல்லாம் ஒன்று பக்கம் வந்துருங்க. ஸோ 10 ஈக்குவல் டு 120 மைனஸ் 10 இன்ட்டு 11. இதில் 1 ஈக்குவல் டு 11 மைனஸ் 1 இன்ட்டு 10. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த எக்ஸ்டர்னல் ஈக்குவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோவில். நம்மளுக்கு இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஏன்னா அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது நம்ம இந்த 10க்கு பதிலாக இந்த 10 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சரியா? அதை வந்து பத்திரமா வச்சுக்கணும். ஓகேவா? எப்படி பத்திரமா வச்சுக்கணும்னா, இப்போ இதை தான் நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏன்னா 10ஓட வேல்யூ இங்கே தான் இருக்குது. கரெக்டாக? எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம்? ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஜிசிடி யூக்ளிட்ஸ் இருக்கிறத வச்சு ஜிசிடி போட்டு எழுதிட்டோம். அதில் கடைசி ஈக்குவேஷன் விட்டுருங்க. கடைசி ஈக்குவேஷனை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் மட்டும் எடுத்து அதை மிச்சம் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு ரிமைண்டர் மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மிச்சத்தில் ஒன்று பக்கம் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஈக்குவேஷன்ஸை ரிவர்ஸ் சப்ஸ்டிட் பண்ணிட்டு வரப்போம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு 3 ஈக்குவேஷன் இருந்துச்சு, 1 2 3 3 ஈக்குவேஷன்ஸ்னா ஃபர்ஸ்ட் 2வது ஈக்குவேஷனை 3 சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. அப்புறமா கிடைக்கிற ஈக்குவேஷனில் வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் தான் இருக்குது, சிம்பிளாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 1 ஈக்குவல் டு 11 மைனஸ் 1 இன்ட்டு இந்த 10க்கு பதிலாக என்ன பண்ணணும்? 120 மைனஸ் 10 இன்ட்டு 11. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம இந்த 10ம் 11 தான் நமக்கு முக்கியமான விஷயம். ஓகே, 10ம் 11ம் முக்கியமான விஷயம். இங்கே 10 வந்து இங்கே இருக்கா, 11 சரியா? ஸோ இந்த 11 இருக்கா. இப்போது இது எப்படி எழுதலாம்? 11 மைனஸ் 1 இன்ட்டு 120 ப்ளஸ் 10 இன்ட்டு 11. இப்போ நம்ம குரூப் பண்ணிட்டு எடுக்கணும். இந்த 11 சொன்னதில்ல, 11 இம்பார்ட்டன்ட் இருக்கிறதுனால இந்த 11 எப்படி குரூப் பண்ணுவீங்க? 11 எக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 10x இருக்கா, 11xன்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ இது வந்து 11 இன்ட்டு 11 மைனஸ் 1 இன்ட்டு 120 வந்துடும். இப்போ உங்களுக்கு கடைசி ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாரு. கடைசி ஈக்குவேஷனில் நம்ம எந்த 2 நம்பரோட கண்டுபிடிச்சோமோ அந்த 2 நம்பர் தான் நம்மளுக்கு இருக்கணும். 120 ஒரு பக்கம் இருக்குது, அப்புறம் 11 இருக்குது. சரியா? இதை நம்ம இன்னும் கொஞ்சம் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதணும். எப்படி எழுதணும்னா நடுவில் ப்ளஸ் வரமா எழுதிக்கணும். ஸோ -1 வந்து 120யோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த நம்பர் கண்டுபிடிக்கிறோம்? 11 இன்வர்ஸ் மாட் 120 கண்டுபிடிக்கிறோம். 11 இன்வர்ஸ் மாட் 120னா 11 கூட இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் நம்மளோட ஆன்சர். 11 கூட இருக்க கோஎஃபிஷியன்ட் என்னது? 11 தான் இந்த கேஸில். ஸோ அதுதான் நம்மளோட 11 இன்வர்ஸ். சரியா? இப்போ சப்போஸ் 120 இன்வர்ஸ் மாட் 11 இப்படி கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? இதோட ஆன்சர் வந்து -1 மாட் 11 வரும். ஏன்னா 120யோட கோஎஃபிஷியன்ட் வந்து -1. இது முக்கியமாக -1, ஏன்னா அதோட ப்ளஸ் வச்சு செப்பரேட் பண்ணி எழுதணும். -1 மாட் 11 வரும். -1 மாட் 11 என்னது? 10. கரெக்டா? இப்போ ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன், நல்லா கேட்டுக்கோங்க. 120 இன்வர்ஸ் மாட் 11 இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஏற்கனவே 120 ஏற்கனவே 11ஓட பெரிய நம்பர் தானே. அப்போ 120 மாட் 11 வரும். 120 மாட் 11 வந்து 9 வருமா? 9 120 வந்து
10 வரும் கரெக்டாக. ஸோ 10 இன்வர்ஸ் மாட் 11 போட்டிங்கனாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஏன் 10 இன்வர்ஸ் மாட் 11 அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஜிசிடி போடுறப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டெப்போட நின்றும். ஜிசிடி கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க, 10,11 தான் ஜிசிடி கண்டுபிடிப்பீங்க. ஸோ இது மட்டும்தான் வரும் உங்களுக்கு, இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் வரும் ஜிசிடியில். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக போயிடும், ஏன்னா இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும்தான் வரும். அதாவது ஜிசிடியில் இந்த 2 ஸ்டெப் வருமா, இந்த 2 ஸ்டெப் வருமா, உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டெப்போட நின்றும். ஏற்கனவே இந்த ஒரு ஸ்டெப்பே நம்மளுக்கு எப்படி இருக்கு, ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கு. ஸோ நீங்கள் வேற எந்த சப்ஸ்டியூஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வெறும் 11க்கு கோஎஃபிஷியன்ட் ஒன்றுமே இல்லை, 11க்கு கோஎஃபிஷியன்ட் ஒன்றுமே இல்லைன்னா 1 கரெக்டாக. அதில் இங்கே -1 இருக்கு, ப்ளஸ் எழுதணும். ஸோ -1 10க்கு கோஎஃபிஷியன்ட் போட்டுக்கலாம். நம்ம 10க்கு தானே கண்டுபிடிக்கிறோம் கரெக்டாக. 10க்கு கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், -1 தான் கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும், -1 mod 11 which is same as 10. அப்போ நம்ம ஒரு பெரிய நம்பருக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்ல, மாட் சம்திங், அது கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க டேரக்டா இந்த ரெண்டுக்கும் ஜிசிடி எடுத்து போகணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை இதோட மாட் பண்ணிட்டு ஒரு கிடைக்கும், அதோட இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு போதுமானது. இது புரிஞ்சா, இது வந்து உங்களோட டைமை ரொம்ப சேவ் பண்ணும். ஓகே, நிறைய ஈக்குவேஷன் போட்டு சப்ஸ்டிட் பண்ண தேவையில்லை. ஓகேல, இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, ஸோ இ இன்வெர்ஸ் தான் நம்மளுக்கு 11, இ இன்வெர்ஸ் வந்து 11, இ இன்வெர்ஸ் கிடைச்சிச்சு. அதான் நம்மளுக்கு என்னது டி. ஸோ டியும் இந்த கேஸில் 11 தான். இப்போ நம்ம மெசேஜ் என்ன வந்துச்சு, சைஃபர் டெக்ஸ்ட் வந்து 106 கொடுத்துருந்தானா, இப்போ நீங்க சைஃபர் டெக்ஸ்ட்டை டீக்ரிப்ட் பண்ணணும் எப்படி பண்ணுவீங்க, சைஃபர் டெக்ஸ்ட் பவர் டி மாட் என், என் என்னது 143. ஓகே, நல்லா வச்சுக்கோங்க, எல்லா பக்கம் மாட் எந்த யூஸ் பண்ணுவோம், இந்த இ டிக்கும் அப்போ மட்டும்தான் மாட் பை ஆஃப் என் யூஸ் பண்ணுவோம். சரியா, ஓகே. இப்போ வந்து இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இதுக்கு நீங்கள் ஃபாஸ்ட் மல்டிபிகேஷன் வச்சு பண்ணலாம், ஏதாச்சும் வச்சு பண்ணீங்க, ஆன்சர் வந்து சேம் 7 தான் வரும். ஏன்னா 7 தான் என்கிரிப்ட் பண்ணியிருந்தோம். இதுதான் RSA அல்காரிதம். புரிஞ்சா, சிம்பிளான அல்காரிதம். இருந்துச்சு n வந்து 2 பிரைம் நம்பர் PQ-ஓடது. நெக்ஸ்ட் ஃபை ஆஃப் n, என்கிரிப்ஷன் கீ வந்து E, டீக்ரிப்ஷன் கீ D. இது எப்படி இருக்கும்னா 1 mod ஃபை ஆஃப் n எப்படி இருக்கும். என்கிரிப்ஷன் எப்படி பண்ணுவீங்க, மெசேஜை என்கிரிப்ஷன் கீயெல்லாம் பவர் பண்ணிட்டு மாட் என் பண்ணுவீங்க. டீக்ரிப்ஷனுக்கு உங்கள் சைஃபர் டெக்ஸ்ட்டை டீக்ரிப்ஷன் கீயெல்லாம் பவர் பண்ணிட்டு என் பண்ணுவீங்க. அவ்வளோதான். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, டெஃபி-ஹெல்மன். இப்போ இந்த கீ சொன்னல, 2 கீ இருக்கு, இ டி, இந்த மாதிரி கீஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அதாவது சென்டர் கிட்டையும் ரிசீவர் கிட்டையும் பிரைவேட் கீ பப்ளிக் கீ இருக்கு அப்படின்னு சொன்னோம்ல, இந்த கீஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு அல்காரிதம், அது செக்யூரா நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணா தான் என்கிரிப்ஷன் பண்ண முடியும். அதை எப்படி நீங்க செக்யூரா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த அல்காரிதம்ஸ்லாம். ஆக்சுவலா கீ எக்ஸ்சேஞ்ச் அல்காரிதம் சொல்றது எனக்கு கேட்டால் தப்பு, பட் ஸ்டில் ஏன் தப்புன்னு நான் சொல்றேன். சரி, இப்போ என்ன ஆகும்னா, டெஃபி-ஹெல்மன் அல்காரிதம் பார்க்கலாம். டெஃபி-ஹெல்மன் அல்காரிதம்ல ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவோம்னா, நம்மளுக்கு ஒரு லார்ஜ் பிரைம் நம்பர் பின்னு வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு ஜெனரேட்டர் நம்பர் ஜின்னு சொல்லுவாங்க. இந்த 2 நம்பர், இப்போ என்னோட சென்டர் இருக்கான், என்னோட ரிசீவர் இருக்கான். ஃபர்ஸ்ட் 2 பேருமே இந்த 2 நம்பரை காமனா ஷேர் பண்ணிப்பாங்க.
பப்ளிக்காக இதுக்கு வந்து என்கிரிப்ட் பண்ணி எல்லாம் ஷேர் பண்ணலாம் அவசியம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பப்ளிக்காக தான் போகும். ஸோ ஹேக்கர் கிட்டேயும் இது போகலாம். பட் இருந்தாலும் சேஃபாக ஸ்டேர் இருக்கும். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போது இந்த பிங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், ஜிங்கிறது ஜென்ரேட்டர்னு சொன்னோம்ல. இந்த ஜி எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் சொல்லுவாங்க. பேர் வந்து பிரிமிட்டிவ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜி வந்து பியோட பிரிமிட்டிவ் ரூட்டாக இருக்கணும். ஓகேவா? பிரிமிட்டிவ் ரூட்னா என்னன்னா, இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு 7 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்தேன், ப்ரைம் நம்பர் எடுத்துட்டேன். 7 நம்ம பின்னு வச்சுக்கோங்க. 7க்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸ் எல்லாம் வந்து 0 1 2 3 4 5 6. இப்போ இதுல எந்த நம்பரை நான் எடுத்து 7 பவர் பண்ணி மாட் பண்ணிட்டே வந்தேன்னா எனக்கு வந்து மறுபடியும் 0 1 2 3 4 5 6 அது திரும்பி கிடச்சிச்சுன்னா அதுதான் வந்து ஸோ அந்த மாதிரி இருக்க நம்பர் தான் வந்து பிரிமிட்டிவ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. ஸோ பயப்படாதுங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பிங்கிறது 7. ஓகேவா? ஆல்ஃபாங்கிறது தான் நான் சொன்னேன் ஜி. ஓகேவா? ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஆக்சுவலாக ப்ரைவேட் கீன்னு போட்டிருக்காங்க, ஜென்ரேட்டர். இப்போது நீங்கள் நான் சொன்னேன்ல 1 2 3 4 5 6 0 விட்டுருங்க. 1 2 3 4 5 6 இந்த வேல்யூஸை எந்த நம்பரால் இப்போ 1லேருந்து இந்த P-1 வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் இருக்கு. நமக்கு என்ன பண்ணணும்னா இதில் ஏதாச்சும் ஒரு நம்பரை நீங்கள் எடுத்து பவர் பண்ணுறீங்க. அப் டு P-1 வரைக்கும் பவர் பண்ணுறீங்க. மாட் P பண்ணுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ எந்த நம்பருக்கு வந்து இப்போ இதே மாதிரி 2க்கும் பண்ணலாம். அதாவது 2 பவர் 1 2 பவர் 2 2 பவர் 6 வரைக்கும் போட்டு மாட் 7 பண்ணலாம். இந்த மாதிரி எப்போ பண்ணுற எந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு இங்கே இருக்க எல்லா நம்பருமே ஜென்ரேட் ஆகணும். அந்த மாதிரி எந்த நம்பர் இருக்கோ, அதாவது இப்போ 3 பவர் 1 மாட் 7 வந்து 3, 3 பவர் 2 மாட் 7 வந்து 3 பவர் 2 வந்து 9, மாட் 7 2, 3 பவர் 3 வந்து 27, 27 மாட் 7 வந்து 6, 3 பவர் 4 வந்து என்ன வரும், அதே மாதிரி 5 என்ன வரும், இது வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே போட்டிருக்கேன் 4 5 1. ஓகேவா? 4 5 1. இப்போ பார்த்தீங்கன்னா 1லேருந்து 6 வரைக்கும் இருக்க எல்லா நம்பர்ஸுமே வந்துருச்சா? அதாவது 1லேருந்து 7 - 1 வரைக்கும், அதாவது 1 to P-1 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணணும், 1லேருந்து அந்த ப்ரைம் நம்பர் -1 இருக்க ஒரு நம்பர் எடுத்துட்டு அந்த நம்பரை வந்து 1லேருந்து P-1 இருக்கு இல்லை இருக்க பவரில் ரைஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது ஒரு நம்பர் ஏ எடுத்துட்டு A பவர் 1 A பவர் 2 அப் டு A பவர் P-1 வரைக்கும் பண்ணணும். எல்லாத்துக்கும் மாட் P பண்ணுறோம். இப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரணும், நம்மளுக்கு நிறைய ரிசல்ட் கிடைக்கும். கரெக்டா? இப்போ இந்த எல்லா ரிசல்ட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்ல 1லேருந்து P-1 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்திருக்கும். இங்கே வந்திருக்கா? 3 வந்துருச்சு, 2 வந்துருச்சு, 6 வந்துருச்சு, 4 5 1. 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் வந்துருச்சா? இந்த மாதிரி எந்த நம்பர் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்குதோ இதுதான் வந்து பிரிமிட்டிவ் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜிங்கிற நம்பர் பியோட பிரிமிட்டிவ் ரூட்டாக இருக்கணும். எல்லா நம்பருமே பிரிமிட்டிவ் ரூட்டாக இருக்காது. இப்போ 7க்கு 3 தான் பிரிமிட்டிவ் ரூட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பிரிமிட்டிவ் ரூட்லாம் கண்டுபிடிக்க சொல்ல மாட்டாங்க. பட் பிரிமிட்டிவ் ரூட்னு என்னன்னு கேட்டாங்கன்னா இதுதான் மீனிங். என்னது, அந்த பிங்கிற ப்ரைம் நம்பர் வரைக்கும் இருக்க 1லேருந்து P வரைக்கும் இருக்கு P-1, அதாவது இன்க்ளூடிங் P-1 இது வரைக்கும் இருக்க எல்லா நம்பர்ஸையும் ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணும்.
எப்போ ஜென்ரேட் பண்ணணும்? அந்த பர்டிகுலர் நம்பரை வந்து 1லேருந்து p-1 பவர்ஸ்க்கு ரைஸ் பண்ணி p-ஆல் எல்லாத்தையும் மாட் பண்ணுறீங்க. அந்த ப்ரைம் நம்பரால் மாட் பண்ணுறப்போ எனக்கு கிடைக்கிற எல்லா ரிசல்ட்டையும் குரூப்பாக பண்ணி பார்த்தீங்கன்னா 1லேருந்து p-1 இருக்க எல்லா நம்பரும் எனக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருக்க நம்பர் தான் வந்து ப்ரிமிட்டிவ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிங்கிற ஒரு ப்ரைம் நம்பர் இருக்கும், ஜிங்கிற ஒரு ப்ரிமிட்டிவ் ரூட் ஆஃப் p வந்து நீங்கள் சூஸ் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ வந்து ஒரு இப்போ இவன்கிட்டையும் இந்த பியும் ஜியும் இருக்கும், இவன்கிட்டையும் இந்த பியும் ஜியும் இருக்கும். இப்போ வந்து சீக்ரெட் கீன்னு ஒன்று சூஸ் பண்ணுவாங்க. அது வந்து எப்படின்னா 1ல இருந்து p வரைக்கும் ஒரு நம்பர், லெட்ஸே டி இல்லைன்னா கே இதெல்லாம் வச்சுக்கலாங்க. 1ல இருந்து p-1 வரைக்கும் இருக்க நம்பர்ஸில் ஏதாச்சும் ஒரு நம்பரை வந்து இவன் சூஸ் பண்ணுவான், அதே மாதிரி இவனும் வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் சூஸ் பண்ணுவான். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி இருக்குல்ல, இதுதான் இவனோட ப்ரைவேட் கீ. இங்கே இருக்க இ கேன்னு வச்சுக்கோங்க. இந்த கே தான் வந்து இவனோட ப்ரைவேட் கீ. ஓகேவா? ஸோ பியும் ஜியும் காமனாக இருக்கு, பியும் ஜியும் காமனாக ஷேர் பண்ணிட்டாங்க பப்ளிக்காக. இப்போ பி 1லேருந்து p-1 ஒரு நம்பர் சூஸ் பண்ணுறான், அதுதான் என்னோட சென்ட்ரல் ப்ரைவேட் கீ. அதே மாதிரி ரிசீவரும் ஒன்று சூஸ் பண்ணிப்பான், இதுதான் ரிசீவர் ப்ரைவேட் கீ. இது யாருக்குமே தெரியாது, அவங்ககிட்டயே தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இவனோட பப்ளிக் கீ எப்படி ஜென்ரேட் பண்ண போறோம்னு பாரு. நம்மளோட ஜி இருக்குல்ல, ஜி பவர் டி இவன் ஜென்ரேட் பண்ண ப்ரைவேட் கீ மாட் இந்த ப்ரைம் நம்பர், இப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ல, அதுதான் வந்து சென்டரோட பப்ளிக் கீ. ஓகே, அதே மாதிரி இங்க ரிசீவரோட பப்ளிக் கீ எப்படி இருக்கும்? மறுபடியும் ஜி பவர் கே மாட் பி இது பண்ணி கிடைக்குதுல்ல, இதுதான் ரிசீவரோட பப்ளிக் கீ. இந்த கேங்கிறது தான் என்னது? பிரைவேட் கீ ஆஃப் ரிசீவர். இந்த டிங்கிறது என்னது? பிரைவேட் கீ ஆஃப் சென்டர். புரிஞ்சா? ரொம்ப சிம்பிள். என்னது? ஒரு பிரைம் நம்பர் இருக்கு, அதோட ப்ரிமிட்டிவ் ரூட் இருக்கு, அது ரெண்டு பேர் காமனா இருக்கு. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், என்னோட பிரைவேட் கீ நான் எப்படி சூஸ் பண்ண போறேன்? p-1லேருந்து 1 இருக்க ஒரு நம்பர் தான் என்னோட பிரைவேட் கீயை சூஸ் பண்ண போறேன். அதே மாதிரி ரெண்டு பேர் சூஸ் பண்ணிப்பாங்க, டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் சூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க, என்னோட ப்ரிமிட்டிவ் ரூட்டை வந்து என்னோட பிரைவேட் கீயோட பவரால் நான் ரைஸ் பண்ணிட்டு எனக்கு கிடைக்கிற ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ தான் என்னோட பப்ளிக் கீயா இருக்க போகுது. சரியா? இந்த பப்ளிக் கீ வந்து நான் என்ன பண்ணிப்பேன், இந்த பப்ளிக் கீ வந்து நான் ஷேர் பண்ணிப்பேன். அதாவது இப்போ ஜென்ரேட் பண்ணிட்டு என்னோட பப்ளிக் கீ நான் இவனுக்கு அனுப்பிச்சுப்பேன், இவனோட பப்ளிக் கீ எனக்கு அனுப்பிச்சுவேன். இது வரைக்கும் எங்கேயுமே என்ன ஆகுது கிடையாது, பிரைவேட்டா எதுவுமே ஷேர் ஆகல, எல்லாமே பப்ளிக்காக ஷேர் ஆகிட்டு இருக்கு. எக்ஸப்ட் ஒன் திங், அந்த ஒரு விஷயம் என்னது, அவங்களோட பிரைவேட் கீ, அவங்களோட பிரைவேட் கீ மட்டும் அவங்ககிட்ட பத்திரமா இருக்கு. சரியா? ஒரே நிமிஷம். ஒரே ஒரு சின்ன விஷயம், இது வந்து இன்க்ளூசிவ் கிடையாது, லெஸ் தேன் p-1. அதாவது சப்போஸ் என்னோட இது 7 ஆச்சுன்னா நான் 1லேருந்து 6 விட கம்மியா 6 சூஸ் பண்ண முடியாது, 6 வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம் என்னோட பிரைவேட் கீ. ஓகேவா? அதாவது மீன் ஏன்னா லெஸ் தேன் ஈக்குவல் டு p-2 கூட போட்டுக்கலாம். சரியா? ஒரு சின்ன கரெக்ஷன். இப்போ இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்கல்ல, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி என்னடா பயன் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஒரு டெஃபி ஹெல்மெட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு இன்னொரு கீ கிரியேட் பண்ணுவாங்க, அதான் ஷேர்டு கீ அப்படின்னு சொல்லுவோம். ஷேர்டு கீ வந்து நீங்க எஸ்ன்னு வச்சுட்டீங்க அப்படின்னா, ஷேர்டு கீ எப்படி ஜெனரேட் பண்ணுவாங்க, உங்களோட பப்ளிக் கீ இருக்குல்ல, இப்போ
என் சென்டர் இருக்கான், என்னோட ரிசீவர் இருக்கான். என் சென்டர் கிட்ட சென்டரோட பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ வந்து டின்னு வச்சுக்கிறேன். ரிசீவரோட ப்ரைவேட் கீ வந்து கேன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி ரிசீவரோட பப்ளிக் கீ வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். இவனோட பப்ளிக் கீ வந்து பின்னு வச்சுக்கிறேன். இப்போ அந்த இவங்க 2 பேரும் இவங்களோட பப்ளிக் கீ இவங்ககிட்ட அமைச்சிருவான். அதே மாதிரி இவனோட பப்ளிக் கீயும் இவங்ககிட்ட அமைச்சிருவான். சரியா? பி எப்படி நான் ஃபார்ம் பண்ணேன்? பி வந்து ஜி பவர் டி மாட் பி. அதே மாதிரி ஏ எப்படி ஃபார்ம் பண்ணுவேன்? ஏங்கிறது வந்து ஜி பவர் கே மாட் பி, அதாவது ஜி பவர் பிரைவேட் கீ மாட் அந்த பிரைம் நம்பர். இப்போ என்னோட சென்டர் வந்து ரிசீவரோட பப்ளிக் கீ இருக்குல்ல, ஸோ பப்ளிக் கீ வந்து அவனோட பிரைவேட் கீயால மறுபடியும் ரைஸ் பண்ணுவான். ஓகே, சிம்பிளா ஞாபகம் சென்டர் கிட்ட எப்பவுமே என்ன பண்ணுவான்? அவங்க கிட்ட இருக்க வேல்யூவை அவனோட பிரைவேட் கீயால எப்பவுமே பவர் பண்ணுவான். அதே மாதிரி ரிசீவரும் அவங்க கிட்ட இருக்க எந்த வேல்யூ வந்தாலும், இப்போ ரிசீவர் சென்டரோட பப்ளிக் கீ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அவனோட பிரைவேட் கீயால தான் எப்பவுமே ரைஸ் பண்ணுவான். அதே மாதிரி தான் ஜியையும் எப்பவுமே அவனோட பிரைவேட் கீயால ரைஸ் பண்ணுவான். மாட் பி கிடைக்கும், மாட் பி கிடைக்கும். இப்படி கிடைக்கிற வேல்யூ தான் ஷேர்டு சீக்ரெட். இது வந்து சேமா இருக்கும். ஏன் சேமா இருக்குன்னு சொல்றேன்னு நல்லா கேட்போ. இனிஷியலா என்ன பண்ண? ஜி பவர் டி பண்ணையா, இதுதான் என்னோட பி. பி வந்து யாரோடது? சென்டரோடது. ஸோ பி எப்படி ஜென்ரேட் ஆச்சு? ஜி பவர் சென்டரோட பிரைவேட் கீ டி பவர் கே மாட் பி. அதே மாதிரி ஏ வந்து ரிசீவரோட பப்ளிக் கீ. இது எப்படி ஜென்ரேட் ஆச்சு? ரிசீவர் வந்து ஜி பவர் அவனோட பிரைவேட் கீ வந்து கே மாட் பி. இது ரெண்டும் சேமா இருக்கா? இது வந்து என்னது? ஜி பவர் டிகேன்னு போடலாம், கேடின்னு வச்சுக்கலாம், மாட் பி. அதே மாதிரி ஜி பவர் கேடி மாட் பி, ரெண்டுமே சேம் வேல்யூ தானே. ஸோ இப்போ அவங்க கிட்ட என்ன ஆயிடுச்சு? ஒரு காமனான கீ வந்து கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த காமனான கீ, இந்த எஸ்ங்கிற காமனான கீ இருக்குல்ல, இந்த கீயை வச்சு சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் டெஸ் இல்லைன்னா ஏஇஎஸ் அந்த அல்காரிதம்ஸ்ல எஸ்ஸை வந்து நான் கீயா வச்சுட்டு நான் என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? ஆனா இதை ஏன் வந்து நம்ம ஏசிமெட்ரிக்ல படிக்கிறோம் அப்படின்னா, அந்த பப்ளிக் கீ பிரைவேட் கீயை வச்சுதான் இந்த சீக்ரெட்டான ஷேர்டு கீ வந்து கிரியேட் ஆச்சு. இந்த ஷேர்டு கீயை ஒரு அட்டாக்கர்னால கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? சென்டர் இருக்கான், ரிசீவர் இருக்கான். சென்டர் வந்து சென்டர் ரிசீவர் 2 பேர்கிட்டையும் ஒரு காமனா என்ன பண்ணிப்பாங்க? ஒரு பிரைம் நம்பர் அப்புறம் ஒரு ஜென்ரேட்டர், ஒரு பிரைம் நம்பர் ஜென்ரேட்டர், இது பப்ளிக்காவே இருக்கும். ஸோ சப்போஸ் ஒரு அட்டாக்கர் இருக்கான் அப்படின்னா அவங்ககிட்டயும் இதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? இவங்க வந்து ஒரு பிரைவேட் கீ சூஸ் பண்ணுவான், இவனும் ஒரு பிரைவேட் கீ சூஸ் பண்ணுவான். இதை ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இவன் அட்டாக்கர் கிட்ட இது இருக்கு. இப்போ ஜி பவர் டி வச்சு ஒரு பிரைவேட் கீ ஜெனரேட் பண்ணுவான். கரெக்டா? ஏன்டா பேரு அட்டாக்கர் பேரு நான் தான் அட்டாக்கர்னு வச்சுக்கலாம். சரியா? இவன் ஒன்று கிரியேட் பண்ணுவான். அதே மாதிரி இவனோட பப்ளிக் கீ பி வந்து எப்படி கிரியேட் பண்ணுவான்? ஜி பவர் கே மாட் பின்னு சொல்லி கிரியேட் பண்ணுவான். இப்போ இந்த பப்ளிக் கீயை அவங்க என்ன பண்ணிப்பாங்க? பப்ளிக்கா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. அப்போ உனக்கு என்ன ஆகும்? இவங்கிட்ட ஏ இருக்கும், இவங்கிட்ட பி இருக்கும். இவங்கிட்டையும் சப்போஸ் அட்டாக் நடுவில் இருந்தானா இவங்கிட்ட இருந்து வர ஏவையும் கண்டுபிடிச்சிருவான், இவங்கிட்ட இருந்து வர பியும் கண்டுபிடிச்சிருவான். ஓகேவா? இதை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் இந்த சீக்ரெட் எப்படி நம்ம சென்டர் வந்து எப்பவுமே அவனோட
ப்ரைவேட் கீயை வச்சு தான் இது பண்ணுவான். அதே மாதிரி ரிசீவரும் அவனோட ப்ரைவேட் கீயை வச்சு தான் எப்பவுமே பவர் ரைஸ் பண்ணுவான். நாட் பி. இதான் என்னோட ஷேர்டு, இதுதான் என்னோட ஷேர்டு. இந்த ஷேர்டு வந்து ரெண்டுமே சேமாக இருக்கும். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே ஜி பவர் கேடி பவர் பி தான் என்னோட ஷேர்டு கீ. ஜி பவர் கேடி பவர் பி தான் ஷேர்டு கீ. இப்போ இந்த அட்டாக்கர் கிட்ட ஏ இருக்கு, பி இருக்கு. ஆனா அந்த ஷேர்டு கீயை கண்டுபிடிக்கணும்னா அவன் என்ன பண்ணணும்? ஏவை எய்தர் ஏவை வந்து அதாவது சென்டரோட பப்ளிக் கீயை ரிசீவரோட பிரைவேட் கீயை வச்சு ரைஸ் பண்ணணும். இல்லைன்னா ரிசீவரோட பப்ளிக் கீயை வந்து சென்டரோட ரிசீவரோட பப்ளிக் கீ வந்து சென்டரோட பிரைவேட் கீயை வச்சு பவர்ல ரைஸ் பண்ணி மாட் பி பண்ணும். இப்போ அவங்க கிட்ட பி இருக்கு, ஸோ மாட் பி பண்ற பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த பிரைவேட் கீயை கண்டுபிடிக்கணும், அது பிரச்சனை. கரெக்டா? இந்த பிரைவேட் கீயை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க கேட்கலாம், நம்ம கிட்ட தான் ஏ இருக்கு, இப்போ ஜி இருக்கு, பி இருக்கு, நம்ம நம்மளுக்கு ஜி பவர் டி வந்து தான் ஏ நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா இந்த அட்டாக்கருக்கும் இந்த நாலேஜ் இருக்கும்ல. இந்த ஜியும் பியும் சம்திங் பவர் ரைஸ் பண்ணி கிடைக்கிறது தான் என்னோட ஏ. கரெக்டா? இப்போ இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஏற்கனவே இந்த இன்வெர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அப்போ ஜி பவர் டிக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதான் நம்மளோட ஏனி, அதான் நம்மளோட ஏவா இருக்கும். சரி, அதான் நம்மளோட ஏவா இருக்கும். இல்லை சரி, இது வந்து ஏவா இருக்காது. இதுக்கு வந்து நீங்க லாக் கண்டுபிடிக்கணும். அதாவது ஏவோட லாக் ஆஃப் ஏ மாட் பி. இது வந்து ஒரு லாகரிதமிக் இது வந்து ஒரு லாகரிதமிக் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒரு இந்த பவர் இருக்குல்ல, சம்திங் பவர், அதாவது ஒரு நம்பர் பவர் சம்திங் மாட் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா ரிசல்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ரிசல்ட்டை கொடுத்துட்டு இந்த பவர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, மேத்தமெட்டிக்கலா இது வந்து ரொம்ப ரொம்ப டஃப். இது எப்போ ரொம்ப டஃப்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஏ, இந்த பிரைம் நம்பர் பி, ஜி எல்லாமே பெரிய பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப டைம் எடுக்கும். ப்ராக்டிக்கலி இட்ஸ் இம்பாசிபிள் டு பிரேக். ஓகேவா? அப்போ கண்டிப்பா என்னோட அட்டாக்கர்னால பிரைவேட் கீ கண்டுபிடிக்க முடியாதா? அதனால இந்த ஷேர்டு கீயும் அவனால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா அவனால நான் அனுப்புற மெசேஜை டீக்ரிப்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பா டீக்ரிப்ட் பண்ண முடியாது அனுப்பிச்ச மெசேஜ். ஸோ இதுதான் வந்து டெஃபி-ஹெல்மன் கீ எக்ஸ்சேஞ்ச் அல்காரிதம். இந்த கீங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆகல, அதாவது கீ வந்து செக்யூரில் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஆனா உங்களோட பிரைவேட் கீ, உங்களோட பப்ளிக் கீ, பிஜி இது எல்லாமே பப்ளிக்கா தான் வெட்ட வெளியில தான் போயிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு செக்யூரான இந்த சீக்ரெட் கீ மட்டும் ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா? இது டெஃபி-ஹெல்மனோட கீ எக்ஸ்சேஞ்ச் அல்காரிதம். புரிஞ்சா? ஒரு சீக்ரெட் கீ கிரியேட் பண்றது தான் இது பண்ணியிருக்கோம். இதுல என்ன ஒரு இதுல மேன் இந்த மிடில் அட்டாக் மட்டும் பாசிபிள். எப்படி பாசிபிள்னா, இப்போ என்னோட சென்டர் இருக்கான், ரிசீவர் இருக்கான், நான் இருக்கேன் நடுவில். இப்போ சென்டர் வந்து சென்டருக்கும் பிஜி தெரியும், ரிசீவருக்கும் பிஜி தெரியும், எனக்கும் பிஜி தெரியும். இப்போ சென்டர் வந்து என்ன பண்றான், ஒரு டீன் சூஸ் பண்ணிக்கிறான் பிரைவேட் கீ, இவன் கேன் சூஸ் பண்ணிக்கிறான், நான் வந்து எம்னு சூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட பிரைவேட் கீயை. இப்போ இவன் வந்து ஒரு பப்ளிக் கீ அனுப்புவான்ல, இவன் அனுப்புற பப்ளிக் கீயை நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். ஓகேவா? இவனுக்கு அனுப்ப மாட்டேன். அதாவது இவன் அனுப்புற பப்ளிக் கீ இருக்குல்ல, ஏன்னு சொல்லி பப்ளிக் அனுப்புறான், இவன் வந்து எனக்கு பின்னு சொல்லி பப்ளிக் அனுப்புறான். இப்போ அதே மாதிரி நானும் ஒரு கீ ஜென்ரேட் பண்ணி வச்சுப்பேன். அதே மாதிரி நானும் வந்து எனக்கு ஒரு கீ ஜென்ரேட் பண்ணிப்பேன். எப்படி ஜென்ரேட் பண்ணிப்பேன்னா, இப்போ என்ன சீன் வச்சுக்கலாம், என்னோட கீ வந்து சீன் வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணிப்பேன்னா, இவங்க 2 பேரும் வாங்கிட்டு ஏக்கு வந்து நான் தான் ரிசீவர் மாதிரி என்னோட பப்ளிக் கீ அனுப்பிச்சிருவேன்.
அதே மாதிரி பிக்கும் நான் தான் ரிசீவருங்கிற நான் தான் சென்டருங்கிற மாதிரி என்னோட பப்ளிக் கீ அமைச்சிருவேன். இப்போ இவங்க கால்குலேட் பண்ண போற ஷேர்டுக்கு வந்து என்னோட பப்ளிக் கீ வச்சா ஷேர்டு கீ வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. கரெக்டா? என்னோட பப்ளிக் கீ வச்சா ஷேர்டு கீ ஜென்ரேட் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணிப்பேன், நான் வந்து இவங்களோட பப்ளிக் கீ இருக்குல்ல, இவங்களோட பப்ளிக் கீயை வச்சு ஷேர்டு வந்து நான் கிரியேட் பண்ணிப்பேன். ஷேர்டு கீ வந்து கிரியேட் பண்ணிப்பேன் பி பவர் எம். அப்போ சி பவர் கே வந்து கிடைக்கிற ஷேர்டு கீ 1 வச்சுக்கலாம். சி இது ஆக்சுவலாக இது சிங்கிறது வந்து ஜி பவர் எம் பவர் கே. ஓகேவா? பிங்கிறது வந்து ஜி பவர் கே எம். ஏங்கிறது ஜி பவர் டி எம். மறுபடியும் சிங்கிறது ஜி பவர் எம் டி. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த இது ஒரு ஷேர்டு கீ. அதே மாதிரி நானும் என்ன பண்ணிப்பேன், பி பவர் எம் பண்ணி ஒரு ஷேர்டு கீ கிடைக்குது இல்லை, இது வந்து S1. கரெக்டா? இந்த ரெண்டும் அதாவது எனக்கும் ரிசீவருக்கு ஒரு காமனான ஷேர்டு கீ இருக்கும். எனக்கும் இந்த இவன் இருக்கான் பார்த்தியா, இந்த மண்டையன், இது வந்து S2ன்னு வச்சுக்கலாம். S2 இதுதான் வந்து ஜென்ரேட் பண்ண ஷேர்டு கீ. அதே மாதிரி இது ஒரு S2. இவனுக்கும் எனக்கும் நடுவில் S2ங்கிற ஒரு ஷேர்டு கீ இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இவன் அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் என்னால் படிக்க முடியும். கரெக்டா? ஏன்னா எனக்கு இவனுக்கும் தான் ஷேர்டு கீ இருக்கு காமனா. நான் படிச்சு என்ன பண்ணிடுவேன், ஓஹோ சரி அப்படின்னு படிச்சுட்டு நான் ஒரு மெசேஜ் டைப் பண்ணி இவனுக்கு வேற மாதிரி அனுப்பிச்சிருவேன். இப்போ நான் என்னோட ஷேர் கேஸ் இன்க்ரீட் பண்ணிப்பேன். இவனுக்கும் எனக்கு காமன் ஷேர் இருக்கு. இவன் தான் இப்படி அனுப்பிச்சான்னு சொல்லி படிச்சு பார்த்து இவன் ஏதாச்சும் அசிங்கமா திட்டுவான், இல்லை ஏதாச்சும் அனுப்பிச்சிடுவான். நான் வந்து அதை இவனுக்கு அனுப்பிச்சுட்ருவேன். மாற்றி நான் அனுப்பிச்சிக்கலாம். ஏன்னா இவங்க வந்து டேட்டா கம்யூனிகேட் பண்ண முடியாது. இவங்க என்னோடய தான் பாஸ் ஆகணும். ஏன்னா அவங்க காமன் ஷேர் இல்லை, என்கிட்ட ஷேர் இருக்கு. இதுதான் மேன் த மிடில் அட்டாக். புரிஞ்சா? பட் சப்போஸ் இவன் இது பண்ணல, இவங்க 2 பேத்துக்கு ஒரு ஷேர்டு கீ இருந்துச்சு அப்படின்னா இந்த மெசேஜ் இவனால படிச்சு பார்க்க முடியாது. ஆனா இவங்க கிட்ட மாத்தி தப்பா மெசேஜ் அனுப்பலாம். ஓகேவா? ஆனா இவங்க சப்போஸ் இந்த ஷேர்டு கீ கிரியேட் பண்ண இவங்களுக்கு நடுவுலயே ஒரு ஷேர்டு கீ இருந்துச்சு. அதாவது இவனோட பப்ளிக் கீ இவங்ககிட்டயும் போயிடுச்சு, இவனோட பப்ளிக் கீ இவங்ககிட்டயும் வந்துருச்சு. இதை வச்சு இவங்க ஆக்சுவலா கம்யூனிகேட் பண்றாங்க அப்படின்னா எனக்கு இந்த ஷேர்டு இவங்க கிட்ட இருக்கிறது S3ன்னு வச்சுக்கலாம். எனக்கு இவங்களை பத்தி தெரியாது. இதை நான் டீக்ரிப்ட் பண்ண முடியாது. மெசேஜை வந்து S3 தெரிஞ்சதை விட டீக்ரிப்ட் பண்ண முடியும். நான் எப்பவுமே இவங்க 2 பேரும் இந்த S3யை வச்சு கம்யூனிகேட் பண்ற மெசேஜஸை டீக்ரிப்ட் பண்ணி பார்க்கவே முடியாது. ஆனா என்னால இந்த ஷேர்டு கீ நான் புதுசா உங்களுக்கு அனுப்பிச்சேன்ல என்னோட பப்ளிக் கீ வச்சு, அந்த மாதிரி இருக்கிறத வச்சு வேணா பண்ணலாம். இந்த சப்போஸ் இந்த ஒரிஜினல் இதை வச்சு பண்ணாங்கன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. புரிஞ்சா? இதான் மேன் த மிடில் அட்டாக். ஓகே, புரிஞ்சா சாமி எல்லாத்துக்கும்? இதுல முக்கியமான டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, பிங்கிறது பிரைம் நம்பர், ஜிங்கிறது ஜெனரேட்டர், அப்புறமா சென்டரோட ஒரு சீக்ரெட் கீ இருக்கும், அதான் சென்டரோட ப்ரைவேட் கீ. ரிசீவருக்கு ஒரு ப்ரைவேட் கீ இருக்கும். அது போக நம்மளுக்கு என்ன இருக்கும், சென்டரோட பப்ளிக் கீ, ரிசீவரோட பப்ளிக் கீ, அப்புறமா ஒரு சீக்ரெட் கீ இருக்கும். சரியா? நோட்டேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் இதில். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இதான் ஜி, இதான் ஜென்ரேட்டர். ஓகேவா? இதுதான் நம்மளோட பி. ஏபிங்கிறது இவன் சூஸ் பண்ண சென்டர் சூஸ் பண்ண ப்ரைவேட் கீ, பிங்கிறது ரிசீவர் சூஸ் பண்ண ப்ரைவேட் கீ அப்படி வச்சுக்கலாம். அப்போ 2 பேரோட பப்ளிக் கீயை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்ல. இப்போ இந்த எக்ஸாம்பிளை சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படி பப்ளிக் கீ ஜென்ரேட் பண்ணுவோம். இப்போ அதாவது என்னோட பி வந்து 11, ஜி வந்து 2, என்னோட சென்டரோட ப்ரைவேட் கீ இருக்குல்ல, எப்படி வச்சுக்கோங்க, ப்ரைவேட் கீ ஆஃப் சென்டர் இல்லைன்னா ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சென்டர் வந்து ஏபிக்கு நடுவில் தான் மெசேஜ் பண்ணிச்சுக்கலாம். ஏபிக்கு நடுவில் தான் மெசேஜ், சென்டர் வந்து ஏ. ஸோ ஏவோட சூஸ் பண்ண ப்ரைவேட் கீ வந்து ஸ்மால் ஏன்னு வச்சுக்கோங்க.
நமக்கு 9. பியோட ப்ரைவேட் கீ வந்து ஸ்மால் பி, இது வந்து 4. இப்போ இவங்களோட பப்ளிக் கீ வந்து கண்டுபிடிப்போம். பப்ளிக் கீ வந்து இவனோட பப்ளிக் கீ கேபிட்டல் ஏயோட பப்ளிக் கீ வந்து ஏ டேஷ்னு வச்சுக்கிறேன், கேபிட்டல் பியோட பப்ளிக் கீ வந்து பி டேஷ்னு வச்சுக்கிறேன். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏ டேஷ் கண்டுபிடிக்க என்ன வேணும்? ஏ டேஷ் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பவுமே ஜி பவர் ஏ, கரெக்டா? அதாவது 9. ஜிங்கிறது என்ன? 2 பவர் 9 போட்டிங்கன்னா கிடைக்கிறது தான் ஏ டேஷ். அதே மாதிரி ஜி 2 பவர் பி வந்து எப்பவுமே என்ன பண்ணுவான்? அவனோட ப்ரைவேட் கீயை பவரில் தான் வைப்பான். அதாவது எப்பவுமே நம்ம ப்ரைவேட் கீ வந்து பவரில் தான் வைக்கணும். ஸோ 2 பவர் 9 வந்து மாட் பி மாட் 11 மாட் 11. இது கிடைக்கிற ரிசல்ட் தான் நம்மளோட ப்ரைவேட் கீ. ஓகேவா? 5 6 ப்ரைவேட் கீ. ஓகேவா? ஷேர்டு கீ கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இவனோட ப்ரைவேட் கீ இங்கே வரும், இவனோட ப்ரைவேட் கீ இங்கே வரும், பப்ளிக் கீ இங்கே வரும், இவனோட பப்ளிக் கீ இங்கே வரும். அது மறுபடியும் இப்போ 2 பவர் 4 என்ன? 2 பவர் 4 வந்து 16. 16 மாட் 11 வந்து 5ஆ? இப்போ 5 கரெக்டா? இவங்ககிட்ட பி வந்து 5 தான் இங்கே வரும். இப்போ 5 வச்சு நான் எப்படி சால்குலேட் பண்ணுவேன்? இப்போ 5 வந்து ஏ கிட்ட வந்துருச்சு. ஏ எப்பவுமே என்ன பண்ணுவான்? அவனோட சீக்ரெட் கீ இருக்குல்ல, அவனோட ப்ரைவேட் கீ, அது எப்பவுமே பவரில் தான் போடுவான். இது பண்ணீங்கன்னா உங்களோட ஷேர்டு கீ கிடைச்சிடும். 5 பவர் 9 வந்து அது வேல்யூ வரும். மாட் லெவல் பண்ணிங்கன்னா உங்களோட ஷேர்டு கீ கிடைச்சிடும். விச் வில் பி ஈக்குவல் டு இந்த 2 பவர் 9 மாட் 11 வேல்யூ கிடைச்சிருக்கும்ல ஏ டேஷ், அது பவர் இவன் வந்து இவனோட ப்ரைவேட் கீ தான் எப்பவுமே பவரில் போடுவான். மாட் 11 பண்ணிங்கன்னா கிடைக்கிறது. இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே சேமாக தான் இருக்கும். புரிஞ்சா? டெஃபி-ஹில்மன் கீ எக்ஸ்சேஞ்ச். ஓகே. இப்போ நான் இன்னொன்று சொன்னேன்ல, சப்போஸ் அட்டாக்கர் வந்திருப்பான் நடுவில், அவன் வந்து அவன் வந்து ஒரு ப்ரைவேட் கீ ஜென்ரேட் பண்ணிட்டு 2 பேர்த்துக்கிட்டையும் இது சொன்னோம்ல, அவன் வந்து ஒரு ப்ரைவேட் கீ ஜென்ரேட் பண்ணிட்டு அதே மாதிரி அவனோட ஒரு பப்ளிக் கீயை வந்து கிரியேட் பண்ணி சென்டர் காமிச்சிருவான். அப்புறம் அந்த பப்ளிக் கீயை வச்சு அவன் மறுபடியும் 2 டிஃப்ரெண்ட் சீக்ரெட் கீ ஜென்ரேட் பண்ணுவான்னு சொன்னோம்ல, அந்த மாதிரியும் கொடுக்கலாம் சில டைம். ஓகேவா? ஓகே, ஐடியா தான் நீங்கள் பண்ணிடலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் வரது தான் எல்கமால் கிரிப்டோகிராஃபி. எல்கமால் வந்து இந்த கீ எக்ஸ்சேஞ்சஸ் சிமிலர் டு திஸ், இந்த கீ ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ வந்து சேம் இதே மாதிரி ஜென்ரேட் பண்ணிடுவான். ஜென்ரேட் பண்ணிட்டு இப்போ சென்டர் இருக்காங்கல்ல, சென்டர் நம்ம ஏபின்னு வச்சுக்கலாம். சென்டர் வந்து ஏ, ரிசீவர் பி. அதே பிஜி இருக்கு, பிஇஜி இருக்கு. சென்டரோட ப்ரைவேட் கீ வந்து நோட்டேஷன் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல, அது கூட ஒரே நிமிஷம் என்ன பண்ணிருக்காங்க. சிமிலர்
என்னன்னா உங்களுக்கு P இருக்கும், G இருக்கும். அப்புறம் நீ ஒரு ப்ரைவேட் கீ வச்சிருப்ப, எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணிப்பேன்னா என்னோட பப்ளிக் கீ எப்படி ஜென்ரேட் ஆகும்? பப்ளிக் கீ வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகே, நான் பப்ளிக் கீ எப்படி ஜென்ரேட் பண்ணுவேன்? சேம் ஜி. என்னோட ப்ரைவேட் கீ எப்பவுமே பவரில் தான் போடும், நாட் பி. இதுதான் என்னோட ப்ரைவேட் கீயாக இருக்கும். இங்கே சிமிலர் பி எப்படி வைக்கலாம்? இங்கே ஒய்னு வச்சிட்டோம்னா ஜி பவர் ஒய் நாட் பி. இப்போ எல்கமாலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஷேர்டு கீ கிரியேட் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஆனால் இங்கே ஏன்னா இவன் ஷேர்டு கீன்னு ஒன்று போட்டிருக்கான், எஸ்ன்னு, ஷேர்டு சீக்ரெட். நம்ம இது வேற நான் இதில் சரி, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன பண்ணுவோம்னா, இதில் நம்ம என்கிரிப்ஷனுக்கு இந்த ஷேர்டு கீ வச்சு என்கிரிப்ட் பண்ண மாட்டோம். இன்ஸ்டட் நம்ம ஒரு ரேண்டம் நம்பர் சூஸ் பண்ணிப்போம். என்னோட சென்டர் வந்து ரேண்டமாக ஒரு நம்பர் கேன்னு சூஸ் பண்ணிப்பான், ரேண்டம் நம்பர் கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, மெசேஜை சென்ட் பண்ணுறப்போ 2 விஷயம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, உங்களோட ஜி இருக்குல்ல, ஜி பவர் கே, ஜி பவர் கேவை கண்டுபிடிச்சிப்போம். ஓகேவா? இதுதான் நம்மளோட C1 இருக்க போகுது. 2 பேரா சென்ட் பண்ணுவோம். C2 என்னவா இருக்க போகுதுன்னா, என்னோட ரிசீவரோட பப்ளிக் கீ இருக்குல்ல, ரிசீவரோட பப்ளிக் கீ இருக்குல்ல, இந்த பி, என்னோட மெசேஜ். ஓகேவா? என்னோட மெசேஜ் இன்டு என்னோட ரிசீவரோட பப்ளிக் கீ இருக்குல்ல, அந்த பப்ளிக் கீ பவர் கே நாட் பி. இப்படி சென்ட் பண்ணுவோம். மறுபடியும் சொல்கிறேன், என்னன்னா நம்ம இங்கே ஒரு ஷேர்டு கீ கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னா, 2 விஷயம் கிரியேட் பண்ண போகிறோம். ஒன்று C1, C2. நம்ம ஷேர்டு கீ ஜென்ரலாக எப்படி ஜென்ரேட் பண்ணுவோம்? நம்மளோட இது பவர், அதாவது பப்ளிக் கீ பவர் என்னோட ப்ரைவேட் கீ, அதாவது எக்ஸ், இந்த கேஸில் எக்ஸ் அப்படிதான் போடுவோம். அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஜி என்னோட ஜென்ரேட்டர் வந்து நம்ம ஒரு ரேண்டம் நம்பர் சூஸ் பண்ணிப்போம். சென்டர் வந்து ஒரு ரேண்டம் நம்பர் சூஸ் பண்ணுவோம், கேன்னு சொல்லி. அதை வந்து பவர் போட்டு ஒன்று வச்சுக்கிறோம். அதே மாதிரி அந்த பப்ளிக் கீயை ப்ரைவேட் கீ யூஸ் பண்ண மாட்டோம். ப்ரைவேட் கீ வந்து நம்ம யூஸே பண்ண மாட்டோங்க. ஓகேவா? பப்ளிக் கீயை வச்சு மட்டும்தான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால தான் எல்கமால் பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ப்ரைவேட் கீயை தொடவே மாட்டோம். இன்ஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்ணும் போது ஒரு ரேண்டம் நம்பர். ஓகேவா? அந்த ரேண்டம் நம்பரை பவர் பண்ணிட்டு மெசேஜ் கூட மல்டிபிள் பண்ணிட்டு இது மொத்தத்துக்கும் சேர்த்து பவர் கொடுக்கணும். இப்படி கிடைக்கிறது தான் என்னோட என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன் வந்து C1, C2 இது என்கிரிப்ஷன். இப்போ என்னோட ரிசீவர் என்ன பண்ணுவான்னா, டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு என்னோட C1 கிடச்சிருக்குங்கள, C1 வந்து அவனோட ப்ரைவேட் கீ, அவனோட ப்ரைவேட் கீ வச்சு ரைஸ் பண்ணிடுவான், நாட் பி பண்ணிப்பான். இது ஒரு வேல்யூ கிடைக்குமா? இதுக்கு இன்வர்ஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ எஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இந்த எஸ் இன்வர்ஸ் இருக்குல்ல, இந்த எஸ் இன்வர்ஸை வந்து அதோட மெசேஜ் கூட மல்டிபிள் பண்ணி பி பண்ணணும், மாடலஸ் ஆஃப் பி பண்ணணும்.
இதுதான் இதோட C2 கோட். இப்போ என்ன மெசேஜ் கிடச்சிடும். ஓகேவா? ஒரு டைம் தெளிவாக சொல்கிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, சென்டர் சைடில் என்னோட ஜென்ரேட்டரை நான் ஒரு ரேண்டம் நம்பர் ஃபஸ்ட் யூஸ் பண்ணிப்பேன். அந்த ரேண்டம் நம்பருக்கு ரைஸ் பண்ணிவிட்டு C1 கிடச்சிரும். மாட் பி பண்ணோம் ஆப்வியஸாக. நெக்ஸ்ட் ரிசீவோட பப்ளிக் கீ மறுபடியும் பவர் இந்த ரேண்டம் நம்பர் பண்ணி மல்டிஃபை பண்ணால் எனக்கு மெசேஜோட மல்டிஃபை பண்ணிப்பேன். மாட் பி பண்ணால் எனக்கு C2 கிடச்சிரும். இதை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஸோ ரிசீவர் கிட்ட என்ன வந்துடும், C1 அப்புறம் C2 2 விஷயம் வந்துடும். இப்போது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த C1 இருக்குல்ல, C1 வந்து இங்கே எப்படி நம்ம இந்த ரேண்டம் நம்பரால் மேலே பண்ணோம். இவங்ககிட்ட ரேண்டம் நம்பர் தெரியாதுல்ல, அதனால இவங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு விஷயம் பவரில் போட முடியாது என்னது, அவனோட ப்ரைவேட் கீ மட்டும்தான். ஓகே, எப்பவுமே ப்ரைவேட் கீ போட்டால் பவரில் தான் போடணும். இவங்ககிட்ட எதுவுமே இல்லை, ரேண்டம் நம்பரும் இல்லை, இருக்கிறது ஒன்று ப்ரைவேட் கீ. அந்த ப்ரைவேட் கீ மட்டும் தான் பவரில் போட முடியும். ஸோ அதை பவரில் போட்டுக்கோங்க. பவரில் போட்டு கிடைக்கிறது தான் எஸ். இந்த எஸ் இன்வர்ஸ் இருக்குல்ல, இந்த எஸ் இன்வர்ஸை மிச்சம் என்ன இருக்குது, C2 இருக்குது. இங்கேயும் C2 செகண்ட் ஸ்டெப்ல யூஸ் பண்ணுவோம், இங்கேயும் C2 செகண்ட் ஸ்டெப்ல யூஸ் பண்ணுவோம். இந்த எஸ் இன்வர்ஸோட மாடிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பி கிடைச்சிடும். இப்போ இது ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த C1 என்னது, C1ங்கிறது வந்து G⁻k கரெக்டா. இப்போ பவர் வந்து ஒய்ல ரைஸ் பண்ணிட்டேன். C2ங்கிறது வந்து M இன்ட்டு பிங்கிறது G⁻B G⁻Y கரெக்டா, G⁻Y. அதையும் கே கூட ரைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதுக்கு இன்வர்ஸ் எடுக்கணும்னு சொன்னேன்ல, இதுக்கு இன்வர்ஸ் எடுக்கிறேன் கரெக்டாக, நாட் பி. இது இன்ட்டு இதோட இன்வர்ஸ் வந்து 1 ஆயிடும். ஓகேவா? ஸோ எனக்கு M இன்ட்டு 1 மாட் பி கிடைக்கும், விச் இஸ் நத்திங் பட் உன்னோட மெசேஜ். சரியா? இதனால தான் இது எல்கமால் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ எல்கமாலில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பப்ளிக் கீ யூஸ் சென்டர் வந்து என்ன பண்ணுவான், சென்டர் வந்து பப்ளிக் கீ யூஸ் பண்ணுறான், ரிசீவர் வந்து ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணுறான். சரியா? சென்டர் என்ன பண்ணுவான், பப்ளிக் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணிட்டு ஒரு சென்டர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பப்ளிக் கீயை வச்சுப்பான், அப்புறம் இந்த ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணிப்பான். அந்த ரேண்டம் நம்பர் தான் முக்கியம். ரேண்டம் நம்பரை வச்சு G2 பவர் பண்ணி C1 கிடைக்கும். அப்புறம் இந்த பப்ளிக் கீயை வந்து மறுபடியும் ரேண்டம் நம்பர் பவர் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு மெசேஜ் கூட அது வந்து C2 கிடைக்கும். இப்போ இவன் என்ன பண்ணுவான், C1 மறுபடியும் இவங்க இருக்க ஒன்று ப்ரைவேட் கீ மட்டும்தான். ப்ரைவேட் கீயில் பவர் பண்ணிட்டு கிடைக்கிறது தான் எஸ். அதோட இன்வர்ஸ் எடுத்துட்டு C2 கூட மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இந்த எக்ஸாம்பிளே பாரு. இந்த எக்ஸாம்பிள் இந்த ப்ரைம் நம்பர் 123 ஜி, இதான் ஷேர், ஜிங்கிறது 5, எக்ஸுங்கிறது 6, எம்ங்கிறது 10, இப்போ எக்ஸுங்கிறது இப்போ நம்ம சென்டர் சைட் பார்க்கலாம். சென்டர் சைடில் என்ன பண்ணுறாங்க, என்கிரிப்ட் பண்ணும்ல, ஃபஸ்ட்டு C1 முடிக்கும். எனக்கு G தெரியும், G⁻k. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரைம் நம்பர், இது வந்து ஜென்ரேட்டர், இது வந்து மெசேஜ், இது வந்து ரேண்டம் நம்பர். ஆப்வியஸாக இந்த எக்ஸ் வந்து சென்டரோட ப்ரைவேட் கீயாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன், சென்டர் பக்கம் ப்ரைவேட் கீ யூஸே பண்ண மாட்டோம், டீக்ரிப்ஷன் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து இட்ஸ் ஒன்லி பாசிபிலிட்டி தட் இட்ஸ் ரிசீவரோட ப்ரைவேட் கீ. ஓகேவா? ஸோ ரிசீவரோட ப்ரைவேட் கீ தான். அப்புறம் சென்டர் சைடில் என்ன பண்ணுவோம், 5 பவர் k மாட் 23. நெக்ஸ்ட்டு ரிசீவரோட பப்ளிக் கீ வேணும் கரெக்டாக. ரிசீவரோட பப்ளிக் கீ எப்படி கண்டுபிடிப்பேன், ரிசீவரோட பப்ளிக் கீக்கு தான் ரிசீவரோட பப்ளிக் கீயை பின்னு வச்சுக்கலாம். G⁻ அவனோட ப்ரைவேட் கீ எக்ஸ் மாட் பி பண்ண வச்சோம்னா, ஸோ G⁻5/6 மாட் பி பண்ணினா பப்ளிக் கீ கிடைச்சோம். அந்த பப்ளிக் கீ கிடைக்கும்ல,
இது வந்து 23. இந்த பப்ளிக் கீ பி பவர் கே இன்டூ இந்த மெசேஜ் என்னது 10 mod 23 போட்டோன்னா எனக்கு என்ன கிடச்சிடும்? C2 கிடச்சிடும். இப்போ டீக்ரிப்ஷனுக்கு என்ன பண்ணுவேன்? டீக்ரிப்ஷனுக்கு இந்த C1 எனக்கு இப்போ C1 C2 ரெண்டு பக்கம் வந்துடுமா? எனக்கு இந்த பக்கம் வந்துடும். என்ன பண்ணுவேன்? இந்த பக்கம் வந்தோடனே ஃபர்ஸ்ட் C1 யூஸ் பண்ணுவேன். C1 பவரில் போடணும். பவரில் என்கிட்ட இருக்கு ரிசீவர் கிட்ட. இப்போ நான் தான் ரிசீவர் கிட்ட எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ எக்ஸ் போட்டுப்பேன். வரதான் என்னோட எஸ். இப்போ இந்த எஸ்ஸை வந்து இன்வெர்ஸ் பண்ணிக்கணும். மெசேஜ் கூட மல்டிப்ளை பண்ணிப்பேன். அதாவது மெசேஜ்னா இங்கே C2 கரெக்டாக. செகண்ட் ஸ்டெப்பு C2. இப்போ இதுக்கு மாட் பி போட்டுப்பேன். கிடைக்கிறது தான் என்னோட மெசேஜ். ஓகேவா? இதான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணி C2 கண்ட்ரோல் செட்ஸ் 8 8 எங்கிருந்தா வந்துச்சு? ஒய் நீங்கள் சப்போஸ் இது வந்து சென்ட்ரல் ப்ரைவேட் கீ அசைன் பண்ணி இங்கே வந்து என்கிரிப்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் ஐடியா ரைட். இது எந்த வேல்யூ பொறுத்திருக்கோ அவங்க கொஸ்டின் கொடுத்துப்பாங்க, தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து இவன் வருது, இது வந்து அவனை வருது பண்ணுங்க அப்படின்னா நான் சொன்ன ஐடியா வச்சு பண்ணியிருந்தோம். ஓகேவா? இப்போ நம்ம பண்ண கரெக்ட் தான். ஓகேவா? நம்ம கொஸ்டின் வேற என்ன அசைன் பண்ணி பண்ணியிருக்கோம். பட் பிரச்சனை. நெக்ஸ்ட் கடைசி டாபிக் வந்து எலக்ட்ரிக் கிரிப்டோகிராஃபி. இப்போ எலக்ட்ரிக் கிரிப்டோகிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் கிரிப்டோகிராஃபிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபீல்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஃபீல்ட்ஸுங்கிறது வந்து ஒரு அபிலியன் குரூப். எபிலியன் குரூப்னு என்னன்னா இப்போ ஒரு ஃபீல்டுங்கிறது வந்து ஃபீல்ட் வந்து இட் ஹேஸ் அ செட் ஆஃப் நம்பர்ஸ் இல்லைன்னா செட் ஆஃப் இன்புட்ஸ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் அந்த நம்பர்ஸ் வந்து இன்புட்ஸ் வந்து நம்பர்ஸாக இருக்கலாம் 1 2 3 4 5 இல்லைனா கோஆர்டினேட்ஸாக இருக்கலாம் 1,2, 1,3 இந்த மாதிரி டியூபிள்ஸாக கொடுத்துருக்கலாம். ஸோ ஒரு செட் இருக்கும் அதுக்கிட்ட. அந்த செட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஒரு அடிஷன் ஆப்ரேஷன், இன்னொரு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன். ஓகேவா? இதை தான் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு இன்புட் செட் இருக்கும், அப்புறம் ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன்ஸ். ஒரு அடிஷன் ஆப்ரேஷன், ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன். இப்போ இந்த எப்போ இது ஃபீல்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னா சில ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஏவும் பியும் என்னோட இந்த செட்டில் இருக்கு அப்படின்னா ஏ கூட நான் பியை அடிஷன் ஒரு ஆப்ரேஷன் டிஃபைன். இது வந்து இந்த அடிஷன் மல்டிப்ளிகேஷன் வந்து ஆக்சுவல் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் கிடையாது. இட் கேன் பி எனி திங். இப்போ ஏ பிளஸ் பிங்கிறது வந்து வி கேன் டிஃபைன். இப்போ மேக்ஸில் படித்தோம், லீனியர் அல்ஜிப்ரா படித்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த இதே கான்செப்ட் பிளஸ் கேன் பி சம் ஆப்ரேஷன். இப்போ ஏ பிளஸ் பி வந்து ஆக்சுவலாக 3a + 2b ஆக்சுவலாக இதாவது ஒரு ரிசல்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் வந்து அதே மாதிரி ஏ இன்டூ பி வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா 2 × a × b தான் ஆக்சுவலான எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம். அதாவது ஏ இன்டூ பி பண்ணு அப்படின்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் ஏ இன்டூ பினா ஏ இன்டூ பி கூட 2u மல்டிப்ளை பண்ணணும், அதான் ஆன்சர். அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் நாட் எக்ஸாக்ட் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் வீடு. அது மாதிரி ஞாபகம்.
இப்போ இது கிடைக்கிற ரிசல்ட் இருக்குல்ல, ரிசல்ட் வந்து அதுவும் இந்த செட்டுக்குள்ள தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இதோட ரிசல்ட் சின்னு வந்துச்சுன்னா இந்த சியும் இந்த செட்டுக்குள்ள இருக்கும். இந்த செட்டுக்குள்ள இருக்க செட்டுக்கு வெளியே இருக்க நம்பரா ரிசல்ட் வரக்கூடாது. சேம் கோஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். கிடைக்கிற ஆன்சர் டின்னு இருந்துச்சுன்னா கிடைக்கிற ஆன்சர் கண்டிப்பா இது இருக்கணும், அது செட்டுக்குள்ள இருக்கும். ஸோ எவ்ரிதிங் யூ யூஸ் அண்ட் யூ கெட் மஸ்ட் பி வித்தின் திஸ் செட். இந்த செட்டுக்குள்ள தான் க்ளோஸ் ஆயிருக்கு, அதான் இதுக்கு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் வந்து அசோசியேட்டிவிட்டி. அசோசியேட்டிவிட்டி தெரியுங்களா? a plus b plus c equal to a plus b plus c. சரியா? சேம் கோஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஓகே. கம்யூட்டேட்டிவிட்டி. தேர்ட் a plus b equal to b plus c. ஃபோர்த் வந்து ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா என்னன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு நம்பரை எந்த நம்பர் கூட நீங்க ஆட் பண்ணீங்கனாலும் அந்த சேம் நம்பர் வரணும். அப்படி வரமா இருக்க நம்பர் தான் அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ நார்மல் அடிஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த நம்பர் கூட ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே நம்பருக்கு வரும், 0 தான் வரும். கரெக்டா? ஸோ 0 தான் நம்ம நார்மல் அடிஷனுக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டி. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியும் அதே தான். நீங்க எந்த நம்பர் எடுத்தீங்கனாலும் அது ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே அதே நம்பர் தான் வரணும் ரிசல்ட்ல. இதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. நார்மல் மல்டிப்ளிகேஷனுக்கு 1 தான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஓகேவா? இப்போ இந்த ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணிக்கிறத பொறுத்து அடிட்டிவ் ஐடென்டிட்டியும் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியும் மாறலாம். ஓகேவா? பட் நம்ம டினோட் பண்றது 0 1 தான் டினோட் பண்ணுவோம். நல்லா ஞாபகம், ஐடென்டிட்டி இருந்துச்சுன்னா என்டையர் செட்டுக்கு ஒரே ஒரு ஐடென்டிட்டி தான் இருக்கும். அதாவது இந்த மொத்தமா செட்டுக்கு ஒரே ஒரு அடிட்டிவ் ஐடென்டிட்டி தான் இருக்கும், அது 0. இந்த மொத்த செட்டுக்குமே ஒரே ஒரு மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இருக்கும், அது 1. ஓகேவா? ஒரு ஃபீல்டுக்கு மோர் தென் 1 அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆர் மோர் தென் 1 மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இருக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஸ். இன்வர்ஸ்ங்கிறது என்னன்னா உங்களோட நம்பரை வந்து எந்த இன்னொரு நம்பரால நீங்க பண்றப்போ உங்களுக்கு அந்த ஆப்ரேஷனோட ஐடென்டிட்டி கிடைக்குது. அதாவது அடிஷன் வச்சு பார்த்தோன்னா ஒரு நம்பரை எந்த நம்பரால நான் பண்ணா எனக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டி கிடைக்கும். மல்டிப்ளிகேஷன் வச்சு பார்த்தோன்னா ஒரு நம்பரை எந்த இன்னொரு நம்பரால மல்டிப்ளை பண்ணனா எனக்கு மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ரிசல்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி இருக்க நம்பர்ஸ் தான் வந்து இன்வர்ஸ்னு சொல்லுவோம். இன்வர்ஸ் வந்து ஒரு செட்டுக்கே ஒன்று இருக்காது, ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் இன்வர்ஸ் மாறும். இப்போ நான் எக்ஸாம்பிள் அடிஷனுக்கு எடுத்துட்டேன்னா, நம்ம நார்மல் அடிஷனுக்கு எடுத்தோம்னா நார்மல் அடிஷனோட ஐடென்டிட்டி வந்து 0, நார்மல் வெறும் 0. இப்போ நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். 3யை -3 கூட ஆட் பண்ணா தான் எனக்கு 0 வரும். சப்போஸ் நான் 2 எடுத்துட்டா 2வை -2 கூட போட்டால் தான் எனக்கு 0 வரும். அப்போ ஒவ்வொரு இன்புட்டுக்கும் மாறும் இன்வர்ஸ். அதே மாதிரி நார்மல் மல்டிப்ளிகேஷன் எடுத்தோம்னா இப்போ என்கிட்ட 4ன்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா 1/4 மல்டிப்ளை பண்ணா தான் எனக்கு ரிசல்ட் 1 வரும். ஸோ 4ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து 1/4. 3 எடுத்தோம்னா 1/3 மல்டிப்ளை பண்ணா தான் எனக்கு ரிசல்ட் 1 வரும், மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ அதோட ரிசல்ட் வந்து 3ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து 1/3. அப்போ ஹோல் அடிஷன் ஆப்ரேஷனுக்கு ஐடென்டிட்டி 0 மட்டும்தான். நார்மல் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு இல்லை ரியல் நம்பர்ஸ் வச்சுக்கோம், நார்மல் ரியல் நம்பர்ஸ்க்கு அடிஷன் ஆப்ரேஷனுக்கு எப்பவுமே ஐடென்டிட்டி 0 தான். அதேமாதிரி நார்மல் ரியல் நம்பர்ஸ்க்கு மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி எப்பவுமே 1 தான். ஆனால் இன்வர்ஸ் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கலாம், ஒவ்வொரு இன்புட்டுக்குமே நிறைய இன்வர்சஸ் இருக்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஐடென்டிட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தெரியுங்களா? a இன்டூ b + c இப்போ இருக்குன்னா இது வந்து ab a இன்டூ b + a இன்டூ c இருக்கலாம். இதே மாதிரி a + b இன்டூ c இருக்கு அப்படின்னா இது வந்து a + b இன்டூ a + c எழுதலாம். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன், இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அடிஷன் ஓவர் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இதுதான் வந்து ஃபீல்ட்ஸ்.
இப்போ ஃபைனைட் ஃபீல்டு அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, உங்களோட இந்த இன்புட் செட் இருக்குல்ல, உங்க ஒரு ஃபீல்டு வந்து ஒரு பர்டிகுலர் செட்டில் தான் எப்பவுமே அந்த ஆப்ரேஷன்ஸை பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த செட்டில் இருக்க நம்பர்ஸ் வந்து ஃபைனைட் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அதான் ஃபைனைட் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுவே நம்மளுக்கு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ரியல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்தோம்னா அது ஒரு இன்ஃபைனைட்டான செட், கரெக்டா? ஸோ அதில் அது வந்து இன்ஃபைனைட் ஃபீல்ட், நாட் அ ஃபைனைட். இதுவே சப்போஸ் இன்புட் செட் வந்து 0 1 2 3 4 5 இந்த 6 நம்பர் மட்டும் இருக்கு அப்படின்னா இட்ஸ் அ ஃபைனைட் ஃபீல்ட். ஸோ த ஃபீல்ட்ஸ் ஃபைனைட் ஃபீல்ட்ஸ் வந்து எலியட் ஃபீல்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபைனைட் ஃபீல்ட்ஸ் வந்து எலாய்ட்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து எலிப்டிக் கர்வ் கிரிப்டோகிராஃபி வந்து பார்க்கணும். எலிப்டிக் கர்வ் கிரிப்டோகிராஃபியில் எலிப்டிக் கர்வ்னு சொல்றதுனால உங்களுக்கு வரப்போகிறது எலிப்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க. ஜென்ரல் எலிப்டிக் இருங்கிறது டிஃப்ரெண்ட். அதோட ஈக்குவேஷன் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் இருக்கு, நம்ம ஸ்பெஷல் ஈக்குவேஷன் வெய்னர்ஸ் ஈக்குவேஷன் சொல்ல போகணும். ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கலாம், ஒரு நிமிஷம் ஸ்பெல்லிங் பார்க்கலாம். ஸ்பெல்லிங் என்னவோ இருக்குது, வெய்னர்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஜென்ரலான ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா y² + b1xy + b2y = x³ + a1x² + a2x + a3. இதுதான் ஜென்ரலான எலிப்டிக் கர்வோட இது. எலிப்டிக் கர்வ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலிப்ஸ் இருக்கும், இங்கே ஒரு ஹைப்பர்போலா இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டையுமே ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருக்க ஈக்குவேஷன் தான் எலிப்டிக் கர்வ் அப்படின்னு கிரிப்டோகிராஃபின்னு சொல்கிறாங்க. ஓகே, எலிப்டிக் கர்வ் வந்து நார்மல் எலிப்சஸ் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஈக்குவேஷன் பற்றி சொல்லுது. ஓகேவா? இது வந்து கியூபிக் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸ். ஏன் கியூபிக் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸ்? XYன்னு 2 வேரியபிள் இருக்கு. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கு. ஓகே, இப்போ இதுதான் ஜெனரல் ஈக்குவேஷன். பட் நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் எலிப்டிக் கர்வ் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். எந்த ஃபார்மில் இருக்க போது பார்த்தீங்கன்னா y² = x³ + ax + b, இந்த ஃபார்ம் தான் இருக்க போகுது. இதுதான் வெய்னர்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இப்போ இதுலயும் ஒரு ஸ்பெஷல் கேஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். இப்போ சப்போஸ் இந்த ஏவும் பி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 4a³ + 27b². ஓகேவா? இது வந்து 0க்கு ஈக்குவலா இல்லாம ஒரு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நான் சிங்குலர் எலிப்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இல்லைன்னா அதை வந்து சிங்குலர் எலிப்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறது பார்த்தோம்னா நான் சிங்குலர் எலிப்டிக் கர்வ்ஸ் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இது ஒரு 1 மார்க் கூட கேட்கலாம், நம்ம வச்சுக்கோங்க. இதுக்கு ஈக்குவலா இல்லாம வந்துச்சுன்னா இது வந்து நான் சிங்குலர் எலிப்டிக் கர்வ். சப்போஸ் அது ஈக்குவலா வந்துச்சுன்னா அது வந்து சிங்குலர் எலிப்டிக் கர்வ். அதே மாதிரி நான் சிங்குலர் எலிப்டிக் கர்வுக்கு எப்பவுமே 3 டிஸ்டிங்க்ட் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து நான் சிங்குலர் எலிப்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலிப்டிக் கர்வ் நான் சிங்குலரா இருந்துச்சுன்னா 3 டிஸ்டிங்க்ட்
எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ரூட்டாக இருக்கும். டிஸ்டிங்க்ட், ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா உனக்கு 3 டிஸ்டிங்க்ட் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இருக்கணும் அவசியம் கிடையாது. இட் கேன் பி சேம், அதாவது சேம் ரூட் மல்டிபிள் டைம்ஸ் சொல்லலாம். சரி, இப்போ இந்த எலிப்டிக் கர்வ் கிரிப்டோகிராஃபிலே என்ன ஆகும்னா, இந்த எலிப்டிக் கர்வ்ஸ் பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எலிப்டிக் கர்வ்ஸ் வந்து ஒரு எபிலியன் குரூப் வந்து கிரியேட் பண்ணும். எபிலியன் குரூப்புங்கிறது வந்து ஒரு கம்யூட்டேட்டிவ் குரூப், அதாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் அதர் க்ளோஷர், அசோசியேட்டிவிட்டி, இன்வர்ஸு, அதுக்கு என்ன ஒரு நிமிஷம் க்ளோஷர், அசோசியேட்டிவிட்டி, ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், இது ப்ளஸ் கம்யூட்டேட்டிவிட்டி, இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் எபிலியன் குரூப்பிங் சொல்லுவாங்க. இப்போ ஒரு எபிலியன் குரூப் வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். எப்படின்னா, எலிப்டிக் கர்வ் இருக்குல்ல, இந்த எலிப்டிக் ஓட ஈக்குவேஷன், ஓகேவா, அந்த ஈக்குவேஷனில் வச்சு வர பாயிண்ட்ஸ் கூட சேர்த்தி ஒரு, ஓகே, ஃபீல்டுக்கு குரூப்புக்கு வித்தியாசம் சொல்லிக்கிறேன். ஃபீல்டுக்கு வந்து ஒரு செட் இருக்கும், ஓகேவா, ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா செட் ஆஃப் நம்பர்ஸ், சம் செட் இருக்கும். அது கூட சேர்த்து 2 ஆப்ரேஷன் இருக்கும், ஒரு அடிஷனல் ஆப்ரேஷன் அப்புறம் ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன், 2 ஆப்ரேஷன் இருக்கும். ஆனால் ஒரு குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் இருக்கும், ஒரு செட் இருக்கும், ஒரு ஆப்ரேஷன் மட்டும் டிஃபைன் பண்ணுவோம். சரியா? இப்போ ஒரு எபிலியன் குரூப் ஆஃப் எலிப்டிக் கர்வ்ஸ் எப்படி நம்ம டிஃபைன் பண்ண போறோம்னா, இந்த ஈக்குவேஷன் சொன்னோம்ல, இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த செட்டுக்குள்ள வரும். இப்போ எக்ஸாம்பிள் 0,0 இப்படி வச்சுக்கலாம், 1,2 சாரி -1,2, 3,1.4, இந்த மாதிரி இது சொன்ன ஞாபகம் இருக்குல்ல. இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், இந்த ஈக்குவேஷன் கிராஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு எலிப்ஸு, ஒரு ஹைப்பர் போலா, இந்த ரெண்டுமே ஜென்ரேட் ஆகும் இந்த மாதிரி எலிப்டிக் கர்வ் ஈக்குவேஷன்ஸ்க்கு. எலிப்டிக் கர்வ் ஈக்குவேஷன் வந்து கியூபிக் ஈக்குவேஷன் ஆஃப் 2 வேரியபிள்ஸ். இப்போ இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த செட்ல இருக்கும். ஸோ பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும், இப்போ எக்ஸாம்பிள் இந்த கோஆர்டினேட் வெறும் நம்பர் கிடையாது, இந்த கோஆர்டினேட் எல்லாமே இந்த செட்டில் இருக்கும். கூடவே சேர்த்து நம்ம அடிஷனுங்கிற ஒரு ஆப்ரேஷனை டிஃபைன் பண்ண போகிறோம். அந்த ஆப்ரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, 2 பாயிண்ட் பி கியூன்னு 2 பாயிண்ட் இருக்கு. இந்த 2 பாயிண்ட் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 3rd பாயிண்ட் ஆர்னு கிடைக்கும். ஓகேவா, இது வந்து x1 y1 x2 y2 இது x3 y3 வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பி கியூன்னு நீங்கள் 2 பாயிண்ட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3rd பாயிண்ட் ஆர்னு கிடைக்கும். சரியா? இந்த ஆர்னு கிடைக்கிற பாயிண்ட் வந்து எப்படி நீங்கள் கால்குலேட் இந்த பாயிண்ட் எப்படி, இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்னன்னா, இப்போ ஒரு இதான் ஒரு எலிப்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு லைன் வரைகிறேன், பி கியூ, இந்த 2 பாயிண்ட்டையும், இதுதான் பி, இதுதான் கியூ. அப்புறம் இப்போ எலிப்ஸ் வந்து இப்படி போகணும்னு வச்சுக்கோங்க. பியையும் கியூவையும் ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கிற நம்பர் வந்து எப்படி இருக்குன்னா, பியும் கியூவையும் ஒரு பி கியூ வழியா ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அந்த லைன்
எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ இந்த ஈக்குவேஷனில் அந்த கிடைக்கிற வேல்யூ இருக்குல்ல, இது வந்து அஹ், இது வந்து ஆக்சுவலாக இது 2 பிளேன் இருக்கும்ல, இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் ஒன்று இருக்கும். இது வந்து நம்ம இது வந்து ஆக்சுவலாக மைனஸ் ஆர்னு சொல்கிறாங்க, இதை தான் ஆர்னு சொல்கிறாங்க. இப்படி கிடைக்குது இல்லை, இந்த பாயிண்ட் தான் ஆர். இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட், இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இந்த பாயிண்ட் அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகும்ல, ரிஃப்ளெக்ட் ஆகுது, இது ஆர். இதோட மெயின் விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, பியும் கியூவும் ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட்டையும் ஒய் கோஆர்டினேட்டையும் ஆட் பண்ணி போட்டுறாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க. இது ரெண்டோடைய அடிஷன் வந்து x1 + x2, y1 + y2 கிடையாது. இது வந்து தப்பு. இது என்னன்னா, பியும் கியூயும் இந்த கர்வ்ல இருக்க 2 பாயிண்ட்ஸ், அது வழியா ஒரு லைன் வரைஞ்சு அது எங்க வந்து ஹிட் ஆகுதோ உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுக்கு, அதுதான் எசென்ஷியலா ஆர். ஓகே, இப்போ இதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது எப்படி டிரைவ்லாம் பண்ண போக மாட்டோம், நான் டேரக்டாக சொல்றேன். ஸோ இந்த லைன் இருந்துச்சுல, லைனோட ஸ்லோப் தான் நீங்க லேம்டான்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா சிக்மான்னு வச்சுக்கலாம், ஏதாச்சும் ஒன்று உங்க கிளாஸ் எப்படி சொல்றாங்களோ அதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த லேம்டா இல்லைனா சிக்மா தான் ஸ்லோப். ஓகேவா? இப்போ இந்த 2 பாயிண்ட் பியும் கியூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இல்லைன்னா இப்போ இன்னொன்று வரையும் பாரு, என்னோட என்னோட ஹைப்பர்போலா இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ பி கியூ ரெண்டுமே ஒரே பாயிண்ட், அதாவது டேஞ்சென்ட் வரைகிறேன், இந்த எலிப்ஸுக்கு ஒரு டேஞ்சென்ட் வரைகிறேன் அப்படின்னா அதுவும் போய் இந்த ஹைப்பர்போலால எங்காச்சும் ஹிட் ஆகும். கரெக்டா? நல்லா ஞாபகம், எலிப்ஸ் ஹைப்பர்போலா ரெண்டும் சேர்ந்தது தான் எலிப்டிக் கர்வ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பி ஒரு பாயிண்ட் கியூ ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. டேஞ்சென்ட் தெரிஞ்சிங்கன்னா டேஞ்சென்ட் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஹிட் ஆகும். ஸோ பியும் கியூவும் சேம், விச் மீன்ஸ் ஒரு பாயிண்ட் வழியாக போகுது. ஸோ அப்போ ஒரு இது கிடைக்கும், விச் மீன்ஸ் நீங்கள் யூஆர் ஆடிங் பி டு இட் செல்ஃப். ஸோ 2 டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கு லேம்டா கண்டுபிடிக்கிறது. ஒன்று வந்து பி நாட் ஈக்குவல் டு கியூ, இன்னொன்று பி ஈக்குவல் டு கியூ. பி நாட் ஈக்குவல் டுனா ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? y2 minus y1 divided by x2 minus x1. நார்மலாக ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அதே தான். இப்போ சப்போஸ் ரெண்டும் ஒரே பாயிண்டாக இருந்துச்சு, விச் இஸ் கேஸ் ஆஃப் டேஞ்சென்ட் அப்படின்னா 3x1 ஸ்கொயர், x1 சொல்ல தேவையில்ல, x ஸ்கொயர், ஏன்னா ஒரே பாயிண்ட் தானே, 3x ஸ்கொயர் ப்ளஸ் a பை 2y. ஓகேவா? இந்த ஏங்கிறது எங்கேருந்து வந்துச்சு? ஏங்கிறது நம்ம ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, ஈக்குவேஷன் வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி. இந்த ஈக்குவேஷன்ல இருக்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. இன்னொன்று நல்லா ஞாபகம், நம்ம பின்னு ஒரு பிரைம் நம்பர் பற்றி பார்ப்போம். ஓகேவா? இந்த ஏ பி எல்லாமே இந்த பிரைம் நம்பரை விட கம்மியாக இருக்கும். சப்போஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா மாடுலஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 14a ப்ளஸ் 2b இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் ப்ரைம் நம்பர் 5 இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 5 விட அதிகமாக இருக்கு. கரெக்டா? அப்போ 5 மாடல்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வரும்? 4 வரும். 14 mod 5 வந்து 4. ஸோ இப்படி மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து இந்த 14 இருக்கிறது தான் ஆக்சுவல் எலிப்டிக் கர்வ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, எலிப்டிக் கர்வ் ஓவர் மாடுலஸ் ஃபீல்டு அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, மாடுலஸ் ஃபீல்டு. அப்போ தான் இந்த ப்ரைம் நம்பர் வரும், ஜெட் ஆஃப் பின்னு சொல்லுவோம். இந்த ப்ரைம் நம்பர் தான் 5. ஓகேவா? அது பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லாமே அந்த மாடுலஸ் ஃபீல்டுக்குள்ள தான் வரும், வச்சு மீன்ஸ் எல்லாமே 5குள்ளே தான் வரணும்.
அதனால நீங்க இதையும் நீங்க 5 தான் போடுவீங்க. இங்க இதுக்கு வர ரிசல்ட்டையும் மாட் 5 பண்ணுவீங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இல்ல ம், இதை நீங்க மாட் 5 பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சாரி, இதை விட்டுருங்க. இதை நீங்க மாட் 5 பண்ணணும். இதை விட்டுருங்க. நான் சொன்னேன் இப்போ சொன்னதுல அதை நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. இதுக்கு மட்டும் போகும். ஸோ இப்போ சார் லேண்டை விடுங்க. போனுச்சுல லேண்டை வந்து ஸ்லோப்பு 2 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா நார்மல் ஸ்லோப் ஃபார்முலா. ரெண்டுமே ஒரே பாயிண்ட் ஆச்சுன்னா 3x² + ஏங்கிறது ஈக்குவேஷன் எடுத்து ஒரே நிமிஷம்.